ஹலோ செக். ஹலோ ஹலோ ஹலோ. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். ஜிஎம் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு, அதுவும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசும்பொழுது ஒரு பின்னால் ஒரு மெல்லிய இசை ஓடிக்கொண்டிருப்பதும் மனதுக்கு ரம்மியமாகத்தான் இருக்கின்றது. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஓகே. மேடம் மேடம் எப்படி இருக்கீங்க? చాలా సంతోషంగా ఉందియా? ఓకే. I'm able to hear man speaks in Telugu, but I don't know Telugu. Only few words I know. பாருங்க, தமிழ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழாவினுடைய நோக்கமே இப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது தான் அப்படின்றது மிகப்பெரிய உண்மை. நம்ம எல்லாருமே இங்க பார்த்துருப்போம். தேசிய ஒருமைப்பாட்டு நல்விழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகம், தேசிய ஒருமைப்பாட்டு நல்விழா அப்படின்ற ஒரு வாசகம் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சந்தோஷம்தான், சால சந்தோஷங்கா வந்தினாலும் சந்தோஷம்தான். இப்ப இது எல்லாமே எல்லா மொழிகளும் இணைக்கக்கூடியதான் தேசிய ஒருமைப்பாடு. நம்ம இங்க பிராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போதே மேடம் அம்மா அவர்கள் பேசுறது கேட்கும் போதே அவங்க தெலுங்குல பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு கேட்கறதுக்கு. அதே போல மலையாளத்தில் பேசி கொண்டிருந்தாலும் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். பாருங்க, அடுத்து ஹிந்தியில பேசும்போதும் கேட்கறது சந்தோஷமா தான் இருக்கு. இந்த விழாவினுடைய நோக்கம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அத்துணை இந்தியர்களையும் ஒருங்கிணைப்பதுதான் இந்த விழாவினுடைய நோக்கம். இந்த விழாவினுடைய நோக்கம் என்பது இப்பொழுது உடனடியாக நிறைவேறிவிட்டது. இதற்காகவே நம்ம அந்த அம்மாவுக்கு எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டலை கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே பெரும்பாலும் பேசிக்கொண்டிருப்போம், we are one அப்படின்னு பேசிட்டு இருப்போம். பட் we are divided into many. that is true. நம்ம எல்லாரும் அருகருகே உட்கார்ந்து இருந்தாலும், நம்ம நெருக்கமா உட்கார்ந்து இருந்தாலும், உண்மையிலே நாம் நெருங்கி இருக்கிறோமா அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் பக்கத்தில் அப்படி இப்படி பார்ப்போம், யார் இவங்க தோற்றம் என்ன, எப்படி இருக்கிறாங்க, என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க, இல்ல அவங்களுடைய நடை உடை பாவனைகள் எப்படி இருக்கு, இவங்க எந்த ஊருக்காரங்களா இருப்பாங்க, இப்படின்னு அந்த கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் போயிட்டே இருக்கு. அடுத்து அப்ப நாம் நம்முடைய வீடு என்கிற எல்லைக்குள்ள சுருங்கி இருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் நெருக்கம் என்பது இணைய வேண்டும் என்று சொன்னால், நெருங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேசிய ஒருமைப்பாடு, நேஷனல் இன்டெகிரிட்டி என்பது கண்டிப்பான ஒரு தேவையாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த எல்லைகளை எல்லாம் உடைத்து கொண்டு மனிதர்கள் அத்தனை பேருமே நாம் ஒருமனப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற விழாக்கள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது காலத்தினுடைய கட்டாயம். நாம் இன்றைக்கு எல்லா இடங்களையும் பார்க்கிறோம். மனிதர்கள் பொதுவாக நம்முடைய சகோதர சகோதரிகள் இந்தியர்கள் நாம் எல்லாருமே ஒரு சாதியின் பேரால, மதத்தின் பேரால, இனத்தின் பேரால, மொழியின் பேரால இப்படி பல்வேறு பாகுபாடுகளுக்குள்ள சிக்கி இருக்கிறோம். இந்த சிக்கல் என்பது ஒரு மிகப்பெரிய, இந்த சிக்கலை வளர்ப்பதற்கென்றே ஒரு சிறப்பான கூட்டம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அதுதான் ரொம்ப சிக்கலா இருக்கு. நாமெல்லாம் சேர்ந்ததான்னு பார்த்தா கூட சேர விடாம தடுக்கிறதுக்குன்னு 4 பேர் ஒரு கமிட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி
இன்னைக்கு அந்த மாதிரி அமைப்புகள் நிறைய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்ப நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி போன்ற அமைப்புகள் என்பது வெகு சில அமைப்புகள் தான் இருக்கு. See, irrespective of caste, creed, color, religion, வந்து we are organizing this type of programs அப்படின்றது இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு விழாக்கள் எப்படி நடக்குது பாத்தீங்கன்னா, விழாக்கள் வந்து ஒரு மதம் சார்ந்த, இனம் சார்ந்த, மொழி சார்ந்த இது போன்ற விழாக்கள் பெருவாரியா நடக்குது. சாதிய விழாக்கள் நிறைய நடக்குது. வாங்க எல்லாம் நம்ம இப்படி இணைவோம், அப்படி இணைவோம். ஒரு சாதிக்குள்ள போனா கூட அதுல ஒரு குரூப் இருப்பாங்க, ஒரு செக்ஷன், நாங்க இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க, நாங்க வேற மாதிரி விழா எடுக்கிறோம். இப்படி பிரிந்து 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 போய் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரிவு என்பது ரொம்ப நுண்ணியமாக இருக்கக்கூடிய நானோ டெக்னாலஜியா இருந்தா மிகப்பெரிய சிறப்பு. ஆனா இது சக மனிதனையே நீயா நானா என்று கேட்கக்கூடிய நானோ டெக்னாலஜியாக இருக்கிறது. நிச்சயமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். ஆனா இது போன்ற அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு ஆணி அடிக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற தேசிய ஒருமைப்பாட்டு நல்விழாக்கள் நடத்தப்பட வேண்டும். அதுல நீங்களாம் வந்து எல்லாருமே வந்து வருகை தந்தது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்ப இந்த மாலை பொழுது என்பது நாம் எதிர்பாராத ஒரு திடீர் மழை என்பது நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் அந்தி மழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவித்துவமான ஒரு வார்த்தை. அது ஒரு இளைஞர்கள் அல்லது முதியவர்கள் யாரா இருந்தாலும் இட்ஸ் கம்ப்ளீட்லி வேல்யூட் தென் எனிதிங் லைக். அவ்வளவு ஒரு ரம்மியமான ஒரு மாலை பொழுதுல ஒரு இதமான இந்த நிகழ்ச்சியில நம்ம கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேரையும் நம்முடைய கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்ப இங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வந்து உட்கார்ந்தோடனே ஒரு சின்ன கேள்வி வரும். அந்த நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னு சொன்னா என்ன என்ன இப்ப எங்களெல்லாம் எப்படி தெரியும், ஹவு தே ஐடென்டிஃபைட் அஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் பல்வேறு விதமான கேள்விகள் வந்து உங்களுக்குள்ள வரலாம். நம்முடைய நினைவில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு அழகப்பனார் அவர்களால் தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இது. இந்த அமைப்பு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 58 ஆண்டுகளை கடந்து போய் கொண்டிருக்கிறது. அப்பா 58 வருஷம் அப்படின்னு சொன்னா யோசித்து பாருங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு அமைப்பு நம்ம தொடங்குறோம், ஒண்ணுல ஒரு பொதுநல சங்கம் தொடங்குறோம்னு வச்சுங்க நம்ம வீட்டுக்கிட்ட, ஒரு 5 வருஷம் அந்த பொதுநல சங்கம் பொதுவா ஒன்னா இருக்குமானா கொஞ்சம் டவுட் தான். அதுக்குள்ள ஏ டீம், பி டீம், சி டீம், டி டீம், அதுக்குள்ள 5-6 டீம் வந்து 2 பக்கம் 3 பக்கமா செதறி போறத பாக்குறோம். எத்தனை சங்கங்களாக இருந்தாலும் சரி, ஈவன் ஒரு சாதி அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இவரோட தலைமையில ஒரு டீம், இவரோட ஒரு தலைமையில கட்சிகளா இருந்தாலும் எல்லாமே உடைந்து உடைந்து பிரிந்து போய் கொண்டிருக்கிறத பாக்குறோம். ஆனால் தொடர்ந்து ஒரு 58 ஆண்டுகளுக்கு மேல நம்முடைய தமிழகத்துல, இந்தியால, உலக அளவில் வந்து சிறப்பான ஒரு செயல்பாடை வழங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி தான் அப்படின்றத வந்து நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்லலாம். அப்ப இங்க நீங்க எப்பவுமே இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்ல இருந்து நம்ம எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எதா இருந்தாலும் யார் சொன்னாலும் உடனே கூகுள் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுல தான் ஆசைப்படுறோம். ஸோ நம்ம வந்து அதை ப்ரௌஸ் பண்ணி பார்க்கணும். அப்ப நீங்க கூட என்ஐசி அகாடமி அப்படின்னு சொல்லி நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து பல்வேறு விதமான செய்திகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ஐசி அகாடமி, அதுல வந்து நாங்க கோல்டன் மெமரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் போட்டிருக்கிறோம். அந்த காலம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பழைய புகைப்படங்கள் நிறைய வந்து பார்க்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் வந்து படங்கள் வந்து நிறைய பார்க்கலாம். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பாரத ரத்னா நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நம்முடைய மேடையில வந்து இருக்கிறத வந்து பார்க்கலாம். அதே போல நம்முடைய நடிகர் வைத்தியநாதன் அவர்களை பழைய பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரையுமே வந்து நம்முடைய மேடையில வந்து பார்த்திருக்க முடியும். அது போன்ற புகைப்படங்கள் நிறைய இருக்கு. கடந்த ஒரு 58 ஆண்டுகளாக நடைபெற்ற நிகழ்வுகள் அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. நம்ம பழைய காலத்துல எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னு சொன்னா, யாருமே வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னா வீட்டில் வந்து அவர்கள் பொழுதை பெரும்பாலும் போக்க முடியாது. நம்ம எல்லாருமே ஒரு சில காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா தொலைக்காட்சிக்கு வந்தோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காலகட்டங்களில் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்தாகணும், எல்லாமே அரங்குகளுக்கு தான் வந்தாகணும். இல்ல மியூசிக் அகாடமி, அதே போல ஜெர்மன் ஹால் இருந்தது, அதே போல ராஜா அண்ணாமலை மன்றம், இது போன்ற பழமையான ஹால்ஸுக்கு தான் எல்லாருமே தேடி வருவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை வந்து திரு அழகப்பனார் அவர்கள் நடத்தி இருக்கிறார். இதே நேஷனல் இன்டெகிரிட்டி அப்படின்ற இந்த தலைப்புல தான் ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சி. எத்தனையோ முதலமைச்சர்கள் எல்லாம் வந்த ஒரு மேடை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மேடையில, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பில் வந்து நீங்கள் வந்து இன்று விருது பெற வந்திருக்கிறீங்க. அது வந்து நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதை பார்க்கிறோம்.
அப்ப இன்னும் அடுத்த ஒரு 50 ஆண்டுகள்ல பார்க்கும்போது இது வந்து ஒரு வரலாற்று பதிவாக இது மாறக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இதுல அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, how you identified us அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். இந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், அதே போல ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இந்த பகுதியில் இவங்க வந்து இந்த துறையில வந்து மிகச் சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க, அவர்களை வந்து அழைத்து நம்ம ஏதாவது அவர்களை வந்து சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கருத்துக்களை அனுப்புறாங்க. அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டு, அதன் வாயிலாக உங்களுடைய பயோடேட்டாலாம் சேகரிக்கப்பட்டு, அதன் பின்னாடி வந்து ஒரு பேனலிஸ்ட் வந்து அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. அவ்வகையில வந்து வரக்கூடிய இந்த எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கூட தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த அவார்டெல்லாம் எதுக்கு? இப்ப அடுத்ததா ஒரு கொஸ்டின் வரும்ல, சரி இந்த அவார்டெல்லாம் வாங்கி என்ன பண்றது? இப்ப இந்த சின்ன குழந்தை வந்து ஒரு ஒரு பிரைஸ் வாங்குறாங்க, அந்த குட்டி பாப்பா எல்லாமே அவங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க ஒரு பிரைஸ் வாங்குறாங்கன்னா, நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கம்மா? அந்த பிரைஸை ஒரு பிரைஸ் வாங்கணும்னு என்ன பண்ணுவீங்க? நீதான்ப்பா ஒரு ஒரு பிரைஸ் வாங்கிட்டா என்ன பண்ணுவேன்? உன்னதாம்மா, பயப்படாத, உன் பிரைஸை நான் வாங்கிக்க மாட்டேன். ஒரு பிரைஸ் வாங்கிட்டு அதை எங்க கொண்டு போய் கொடுப்பேன்? யார்கிட்ட கொடுப்பேன்? ஹாப்பி ஆயிடுவேன். அது வாங்கணும்னா யார்கிட்ட கொடுப்பேன்? டேடிட்ட கொடுப்பியா, மம்மிட்ட கொடுப்பியா? மம்மியா? பாரு, டேடி வந்து அவர் ரொம்ப ஆர்வமா பாக்குறாரு. சரி, அப்ப நீ மம்மிட்ட கொடுப்பேன். சரிப்பா. அவங்க வாங்கி அதை என்ன பண்ணுவாங்க? வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல ஷெல்ஃப்ல வைப்பாங்களா? எல்லாரும் தெரிகிற மாதிரி எல்லாத்தையும் காட்டுவாங்களா? எல்லாத்தையும் காமிப்பாங்க, என் பொண்ணு இந்த பிரைஸ் வாங்கியிருக்கிறா அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை எல்லாருக்குள்ளயுமே ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது நம்ம எவ்வளவு வயசானாலும் சரி, அது இன்னைக்கு நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு யாராவது நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு ஃபுல்லாவே நம்மள வந்து ஒரு தடவை, சார் இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் ஆபீஸ்ல அவன் சும்மா போற போக்கில் ஏதாவது கொளுத்தி விட்டு போட்டுனால, ஓ அப்படியா, ஓ நம்ம அவ்வளவு அழகா இருக்கிறோமா, மேடம் வந்து இந்த சுடிதார் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு, இந்த கலர் அழகா இருக்கு, நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்க. இல்ல இந்த சமையல் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லை, இது மாதிரி காம்ப்ளிமெண்ட் வேர்ட்ஸ் வந்து we get what we feel, the whole day become awesome. இல்ல வந்தோடனே அவனா ஒருத்தன் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷா போய், என்ன இப்படி வந்திருக்கிற, என்ன ஏதோ பிரச்சனையா அப்படின்னு அவன் கேட்டான்னு வச்சுங்க, நம்ம ஜாலியா வந்த நம்மளே வந்து பிரச்சனை வந்த மாதிரி ஆயிடுவோம். ஆனா இன்னைக்கு வந்து நம்முடைய தேசிய ஒருமைப்பாட்டு நம்முடைய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட அந்த பரிசுகள், பாராட்டுகள், பதக்கங்கள் வந்து ஊக்குவிப்பதாக இருக்கிறது. இட் இஸ் ஃபார் என்கரேஜிங் த பீப்புள், இட் இஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் த பீப்புள். அப்ப கவிஞர் வாலி அவர்கள் வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்கு விற்பவன் தேக்கு விற்பான் அப்படின்னு சொல்லுவார். மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. யாரு என்கரேஜ் பண்றதுக்கு இப்ப நம்ம வாசுதேவன் சார் வந்திருக்கிறாரு, இவங்கெல்லாம் ஊக்குவித்தார்கள் அப்படின்னு சொன்னா, அமீர்கான் சார் வந்திருக்கிறாங்க, இவர்களெல்லாம் ஊக்குவித்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய கணேசன் சார், அவர் நம்ம மதிப்பு நீதியரசர் கணேசன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஊக்குவித்தால் நம்முடைய நம்ம கர்னல் நம்முடைய ஹிம்மத் சார், டாக்டர் ஹிம்மத் அவர்கள் வந்திருக்கிறாங்க, இவர்களெல்லாம் ஊக்குவித்தார்கள் என்று சொன்னால், இஃப் தே ஆர் அப்ரிஷியேட்டிங் யூ அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? தேக்கு விற்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து வாழ்க்கையினுடைய யதார்த்தம் தான் இது. அப்ப கவிஞர் தாராபாரதி சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுவார், வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இந்த லைஃப் வந்து அப்படின்போது இதை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா மாத்தணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பாசிட்டிவ் வைப், பாசிட்டிவ் எனர்ஜி என்பது ஏற்படணும். இது போன்ற நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு நாம் விருதுகள் பெறுகின்ற பொழுது நிச்சயமாக we may feel that we are positively charged. அப்ப அது வந்து irrespective of our age, மேபி அந்த குழந்தையா இருக்கலாம், இல்ல நானா இருக்கலாம், என்னை விட வயதானவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் என்னமா கொஞ்சம் தட்டி கொடுத்தா நமக்குள்ள ஒரு பிரிஸ்க் வரதான் செய்யும். அப்படிதானம்மா? ஆமா, ஆமான்னு சொல்லிட்டாங்க அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அங்க நடுவில் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ஆள் ரொம்ப அழகா ஒரு குட்டி கமல் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த காலத்து கமலஹாசன் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. வெரி குட் பா. அவரோட இந்தியன் டூர் ஆடியோ ரிலீஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியாம்மா? ஓகே, சோ கியூட். இப்போ இன்னைக்கு ஏன் அது ரொம்ப கியூட் அப்படின்னு சொன்னா, அவன் மேபி பேரண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து ஓகே சார், ரெண்டு பேருக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பாக்கியம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதே போல நடந்து போகும்போது அப்பாவுடைய விரல் பிடித்து நடக்கும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அம்மாவுடைய மடியில் படுத்து உறங்குகின்ற போது கிடைக்கிற சந்தோஷம், இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த பிளஸட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே போல வந்து வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் வந்து மிகப்பெரிய செல்வங்கள். தே ஆர் த ட்ரெஷர் ஃபார் அவர் ஹவுஸ்.
நம்ம நம்ம வீட்டில் கொஞ்சம் அதாவது நிறையோட ஆளுங்க இருக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா அதுதான் blessing. நம்ம எங்கேயுமே கோயிலுக்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது. there is no need to go to a church or a temple or mosque. எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. if you are having elderly people in your house, the house itself will become temple or mosque or church. அப்ப அந்த அளவுக்கு வந்து நம்ம எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் வந்து you should ready to give respect to the elderly people. வீட்டில் இருக்க அப்பா அம்மாவுடைய பொறுப்பு தான் அது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி மட்டும் முடிச்சுட்டு நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த வீட்டில் இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது அம்மா வந்து டீ காஃபி ஏதாவது போடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுக்கணும்னு பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணா, தாத்தா இருப்பாங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. யூ ஷுட் ட்ரெயின் யுவர் கிட்ஸ். பாட்டி இருப்பாங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. ஃபர்ஸ்ட் சமைச்ச உடனே இங்க இல்லத்தரசிகளுக்கு நான் இதை ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தாத்தாவுக்கு கொண்டு போய் கொடுங்க, பாட்டிக்கு கொண்டு போய் கொடுங்க. அவங்கள பாருங்க, தாத்தாட்ட பேசினியா, பாட்டிட்ட பேசினியா, வாட் எவர் மே பி த பிஸி ஷெட்யூல். அப்படி இருந்தாதான் நம்ம தாத்தா பாட்டி ஆகும்போது தட் ரொட்டேஷன் will come. otherwise it will be a collapse. okay, so ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம அதனால இந்த விருதுகள் என்பது ஊக்குவிப்பதாக இருக்கும். புரியுதுங்களா? நம்ம எப்படி குழந்தைகளை வந்து ஊக்குவிக்கிறோமோ அதே போல வந்து we should encourage the elders also. definitely they will come up in their life. okay, நம்ம ரொம்ப அடுத்த ஒரு செக்மெண்ட் ஒரு குட்டியான ஒரு செக்மெண்ட் தான். அதுல வந்து வரக்கூடிய வெற்றியாளர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப ரொம்ப சுருக்கமா, ஏன்னா நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அதே போல் நம்ம சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து சும்மா ஒரு 1 மினிட்ல சாதாரணமா நீங்க வந்து உங்களுடைய நிறுவனம் நேற்றுக்கு என்ன எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு, நாளைக்கு என்ன எப்படி மாற போறீங்க, இல்ல என்ன மாதிரியான ஒரு இது வச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க சொன்னா போதும். சரிங்களா? ஸோ அதனால வந்து இங்க வந்திருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் அத்துணை பேரையுமே நம்முடைய விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக மிஸ்டர் தனஞ்சயன் முனிரத்னம் அவர்கள் ஃபோக்கஸ் குரூப் நிறுவனத்தை சார்ந்தவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாங்க சார், உங்களை எல்லாருடைய உற்சாகமான கர ஒலிக்கு மத்தியிலே வாங்க. Sir, you are Mr. Dhananjayan, right? Okay. Hello. சார் சொல்லுங்க சார். ஸோ என் பேர் தனஞ்சயன் முனிரத்னம். நான் வந்து குடியாத்தத்துலேருந்து வரேன். கொஞ்சம் க்ளோஸாக வச்சு எனக்கு கேட்குங்களா? என் வாய்ஸ் ஜெனரலாக மைக் மாதிரி தான் இருக்கு. ஹலோ அதாவது மைக்கு மாதிரி இருக்கா, மயக்கிற மாதிரி இருக்காங்க. நீங்கள் பேசுங்க சார். ஸோ ஐ எம் பேச்சுலர்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ ப்ரைமர்லி என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா குடியாத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட ஃப்ரெண்டு கோகுல் இருக்காரு. நீங்க சொன்ன ஊக்குவிக்கவர்கள் இருந்தால் ஊக்குவிப்பவர்கள் தேக்குவிப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, என்னோட முதல் இது வந்து கோகுல் அவர் வந்து நான் 1999 நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு அவரோட மாமா எல்லாம் தான் வந்து இதே ஏரியாவில் தான் ஆக்சுவலி என்னை வந்து ஊக்குவிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில், தென் மாருதி சுசுகி, தென் ஒன்ஸ் ஒரு I moved to Dubai. Within 1 year still I wanted to start my own company. ஏன்னா the journey from Gudiyattam to Chennai, someone was helping, this Gokul. Who is Mr. Gokul? Sir, please stand up, sir. வாங்க, நீங்களும் சேர்ந்து நில்லுங்க. வாங்க, please come to the dais. வாங்க. சரி சார். In fact அவர் இன்னைக்கு துபாயில இருக்க வேண்டியது, but it is so good that he is stayed back. ஓகே சார், மகிழ்ச்சி. வாங்க சார், உங்க நண்பரோட சேர்ந்து நில்லுங்க. And I'll keep it short. Next 2 minutes தான் முடிக்கிறேன். So once துபாய் போன பிறகு வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணன்ற ஒரு எண்ணம் இருந்தது. But it did not stop because I worked for a company. அந்த எண்ணம் ஸ்டார்ட் ஆனது வந்து டெல்லியில் ஒர்க் பண்ணும்போது மாருதி சுசுக்கியில். Then I started a company to lift installation company as a partner. But அது வந்து 1 yearல வந்து பிரேக் ஆயிடுச்சு. Then I started again from zero from India. First we were into consulting for automotive companies. Consulting அப்புறம் training அப்புறம் audit. Every 3 years வந்து மாடல் வந்து சேஞ்ச் பண்ணோம். And என்னோட மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து to help a million people transform their lives happy, healthy and wealthy. எல்லாரும் கை தட்டலாம் உற்சாகமா. இந்த டிரைவ் தான் வந்து it took me to different places, different countries.
அண்ட் என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா நம்ம ஊர்ல வந்து எதா பண்ணணும். ஏன்னா நிறைய நார்த் இந்தியால ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய அவுட் ஆஃப் த கண்ட்ரி ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். பட் வி டெவலப் மெனி பீப்புள். பட் உள்ளூர் பண்ணிட்டு 2014ல இருந்து ஐ எம் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் குடியாத்தம். ஸோ ரூரல் அண்ட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் இஸ் மை கோல். அது பேஸ் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 30 people are working in குடியாத்தம். We will make it as a 200 people plus company by next year. That's the drive. Also 2019ல இருந்து I have a company in Dubai. துபாய் வந்து துபாய் and Middle East. So இங்க நம்ம குடியாத்துல இருந்து we are working with companies like BMW, Maruti. எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கூட. சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக். I was working for Rolls-Royce in Dubai as a project in 2020. இப்போ ஏலகிரியில வந்து ஒரு ட்ரைபல் ஸ்கூலை வந்து நாங்கள் 2017ல இருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கூல் வந்து என்னோட ப்ரொஃபஸர் டாக்டர் டிஆர் ஜெகதீஷன் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுடைய ப்ரொஃபஸர் இதுவாக இருந்தார், டைரக்டர் இருந்தார். அவரும் என்னோட மெயின் லைஃப் மென்டர் ஹூ ஆக்சுவலி வாஸ் மேனேஜிங் தட் கவர்மெண்ட் ட்ரைபல் ஸ்கூல் அத்னாவூரில். அது 2017ல வந்து பிகாஸ் ஆஃப் ஏஜ் இஸ் நவ் அரௌண்ட் 88. ஸோ 7 years முன்னாடி said my student will take over. ஸோ லாஸ்ட் 8 years வந்து அந்த ஸ்கூலை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கூலில் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பாங்க, ஐ மீன் தரையில் தான் உட்காந்துருப்பாங்க. We got all the classrooms with tables. Super, we got very a good. Smart classroom. We got a basketball court, and we have produced 80 state players from Yelagiri. And the school is number 1 in the district for sports. Super sir, pass percentage வந்து ஒரு 66-67 இருந்தது. Today the school is around 98-90-100% pass percentage. First class. So another drive is again to build more schools into this particular area. It is part of the CSR. But as a company, we are working with global companies, and dream is to have 200 to 500 people in the next 5 years. Okay sir, super sir, very good sir. That is what it is. இல்ல இதுக்கு மேல வந்து நம்ம கேட்க வேண்டிய எதுவுமே இல்ல, எல்லா செய்திகளுமே வந்து சார் சொல்லிட்டாரு. சாரை பத்தின வந்து தன் விவர குறிப்பு, பயோடேட்டா, கம்பெனி ப்ரொஃபைல் எல்லாமே நம்ம பிக்ஸ் மேகசின்ல வந்துரும். ஸோ அதனால நீங்க விஷயங்கள் வந்து நிறைய பார்க்கலாம். சார் நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், உங்க நட்பை பத்தி. நண்பேண்டா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு தாட். அவர் என்ன சார் ரொம்ப குறும்பான ஆளா எப்படி, இல்ல கரும்பான ஆளா? இல்ல அப்படி இல்ல, தனஞ்சய் எப்பவுமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும். கம்பெனி பேர் மாதிரி இஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் வாட் யூ வாண்ட்ஸ். ஃப்ரம் த பிகினிங் அவனுக்கு வந்து எல்லா ஸ்டேஜ்லயுமே யாராவது ஒருத்தர் வந்து இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கு. ஓகே, இஸ் ஆல்வேஸ் ட்ரிவன் பை சம்படி. அந்த டிரைவ் வந்து அவனுக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அந்த டிரைவ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு அவங்க அப்பா இஸ் ஃப்ரம் a very small family ஸ்டார்டிங்ல. ஓகே சார். his father is ஒரு வேன் டிரைவர். ஓகே, அங்க இருந்து வந்து now he because of him I can say like around 200 families are living their lives. Super. He has lifted many people in his life. அதாவது இவங்க ரெண்டு பேரும் பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட்ல இருக்க வார்த்தை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. அதாவது டிரைவ். ஏன்னா அந்த லிஃப்ட்ல வந்து மேல ஒரு டிரைவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அது மேஜர் காம்போனன்ட். அதனால அந்த டிரைவ் ஓகே, எல்லாருமே லிஃப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். Much needed thing நீங்க பண்றது வந்து இட்ஸ் வெரி குட் திங் ஆக்சுவலா. ஓகே, நிறைய பேர் லைஃப்ல வந்து நிறைய அச்சீவ் பண்ண முடியும் if they are given a big drive. சூப்பர் சார். ஓகே, thank you சார். தேங்க்ஸ் சார். thank you so much. அப்ப எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்க வந்திருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு துறையில சாதிச்சிருப்பாங்க. நம்ம 1-2 பேரை கூப்பிட்டு நம்ம வந்து பேச போறோம். அடுத்தபடியாக மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்கள், ARBEE கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சார் வாங்க சார், எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க நம்ம ரவி சாருக்கு. வாங்க சார். குட் ஈவினிங் எவ்ரிபடி. என் பேர் ரவிச்சந்திரன். நான் கோயம்புத்தூர்ந்து வர்றேன். நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கேன், ஆர்பி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் நான் 94ல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 7 years வந்து நம்ம ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் வந்து ஒர்க், அதாவது சைட் இன்ஜினியராக போனேன். நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட் மை ஓன். அதில் வந்து எல்லாருமே பில்டிங் பண்ணுறாங்க, ஸோ நம்மளும் பில்டிங் பண்ணுறோம். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் வந்து இப்போ என்னுடைய பில்டிங்ஸ் எல்லாமே யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எத்திக்ஸ். அந்த விதத்தில் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி குவாலிட்டி. ஏன்னா அதாவது மெயினாக என்னென்னா செவரல் பில்டிங்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த வீடுன்னு வரும்போது மட்டும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். ஏன்னா எல்லாத்துக்குமே கனவு இல்லம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு நீடு. அதனால என்னன்னா அந்த இல்லத்தை மட்டும் அதை வீட்டை மட்டும் நான் வந்து கட்டும்போது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்.
நான் எனக்கான வீடு கட்டுற மாதிரி தான் உங்களுக்காக நான் வீடு கட்டுவேன். சூப்பர். ஸோ அதுதான் என்னுடைய எல்லாருமே வந்து நம்ம வழக்கமா சார் வாங்க சேர்ந்து வாங்க. சார் வழக்கமா பொதுவா சொல்லுவாங்க நம்ம வீடுகள் வந்து செங்கல்களால் கட்டப்படுவதல்ல இதயங்களால் கட்டப்படுவது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம எங்க தான் போனாலும் நம்ம கடைசியா நம்ம ஒன் டே வந்து எண்ட் ஆகுமா நம்ம என்ன நினைப்போம், வீட்டுக்கு போகணும். அதான் வந்து மைண்ட். ஏன்னா அங்க ஃபுல்லா இதயங்கள் வந்து குடியிருக்கக்கூடிய ஒரு இடம். ரொம்ப அழகா சொல்றீங்க சார். ஏன்னா ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்நாள் சாதனையா இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு தான் நம்மகிட்ட அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து ஒர்த்த குவாலிட்டி அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய அதாவது என்னுடைய இதே அதுதான். நான் என்ன நினைக்கிறேனோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி என் வீட்டில் நான் கட்டுறதுக்கு சொல்லிடுவேன், சார் நான் கட்டுறதுக்கு இது என்னோட வீடு, ஸோ நான் உங்களை கொடுக்கும்போது அது உங்களை வீடு ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது எப்பவுமே எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே கொடுக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு கோலா நான் வச்சிருக்கிறேன். அது மாதிரி சமுதாயத்துக்கு ஏதாவது கொடுக்கணும். சமுதாயத்திலிருந்து நீங்க தான் எனக்கு கொடுக்குறீங்க, ஸோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் அசோசியேஷனில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நிறைய ஐடியாஸ் கிடைச்சிச்சு, நிறைய நாலேஜ் கிடைச்சிச்சு. நான் அப்டேட்டாக இருக்கேன், இந்த ஏஜில் கூட நான் அப்டேட்டாக இருக்கேன் அப்படின்னா அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன். அதை வழியாக வந்து நான் நிறைய எப்படி சொல்கிறேன்னா சோஷியல் சர்வீஸ். ஏன்னா எங்கள் ஊரை பொறுத்தளவுக்கு வாட்டர் பாடிஸ் எல்லாமே ரொம்ப இதாகிடுச்சு, கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ மரங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிது. ஸோ அதில் வந்து சிறுதுளி அமைப்போடு சேர்ந்து இந்த குளங்களை தூர் வர்றது, நொயல் ஆற்றை வந்து சுத்தம் பண்ணுறது. ஸோ எங்கள் ஏரியாவில் மரங்கள் நடுறது. இன்னைக்கு கூட என்னோட அமைப்பில் காலையில் ஒரு 100 மரங்களை நட்டுட்டு தான் நம்ம இன்னைக்கு வரோம். அதனாலதான் இன்னைக்கு வந்து இப்பெல்லாம் மழை அதிகமா வர்றதுக்கு காரணம் இந்த நல்ல மனிதர்களால தான். வெரி குட் சார், சூப்பர். அதெல்லாம் பண்ணணும். அந்த சமுதாயத்துக்கு நம்ம திருப்பி கொடுக்கறது அதுதான். ஸோ எப்பவுமே நேச்சுரலை வந்து ஸ்பாயில் பண்ணி, ஏன்னா எங்கள் தொழிலை பொறுத்தவரைக்கும் நாங்கள் நேச்சுரலில் நிறைய ஸ்பாயில் பண்ணுறோம். ஸோ நிறைய மினரல்ஸ்லேருந்து எல்லாமே வெட்டி எடுக்கிறோம். ஸோ அதுக்கு ஏதாவது நம்ம அதை ரீசெட் கண்டிப்பாக பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அது மினிமல் யூசேஜ் எப்படி அப்படிங்கிறத என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் இன்புட் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த மேடையில் நான் நிற்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதே மாதிரி இது அது போக யூடியூப் வந்து நம்ம ஒரு உங்கள் பொறியாளர்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் என்ன நம்ம பண்ணுறோன்னா பர்டிகுலராக ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் பண்ணுறேன். எனக்கு 24 ஹவர்ஸில் எப்போ கூப்பிட்டாலும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணிட்டு தான் மற்ற அவங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கிளியராக கொடுத்துட்டு தான் நான் தூங்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் அப்ரால்ஸ் எல்லாமே டெய்லி எனக்கு ஃபோன் வரும். ஸோ மாதத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் என்னை கூப்பிடுவாங்க. சின்ன சின்ன கன்சல்டேஷன் சார். இன்னைக்கு மழை ஒழுகுது, எங்கள் வீட்டில் ஒழுகுது, மழை வந்துச்சு, என்னோட வீட்டில் இந்த இடத்துல டேமேஜ் வருது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு கூட சளைக்காமல் பதில் சொல்லிட்டு தான் நான் மற்ற வேலையை பார்ப்பேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல என்னுடைய நண்பரை பற்றி நான் சொல்லி ஆகணும். எனக்கு இவ்வளோ உறுதுணையாக என்னை கோயம்புத்தூர் வந்து சென்னை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சது வந்து என்னுடைய நண்பர் சரவணகுமார். அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரா? அவரும் நானும் கிளாஸ்மேட். அவருங்க கூட எப்பவுமே அவர் மாதிரியே தான் நாங்களும். என்னோட எல்லா நல்லது கெட்டது துக்கம் சந்தோஷம் எல்லாத்துக்குமே அவர் உறுதுணையா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. சோ இது காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்ப இது என்ன நண்பர்கள் வாரம் மாதிரி, நண்பர்கள் வரம் அப்படின்னு என்ன சொல்லிக்கலாம். அற்புதம். அடுத்தபடியாக திரு சிவபிரகாஷ் அவர்கள் தீரன் சேஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். சார் சென்டர் வந்துருங்க சார். வாங்க. ஓகே சார். என் பேர் சிவபிரகாஷ், திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் இங்கே வந்து தீரன் செப்டெக்ன்ற ப்ரொப்ரைட்டர் தான் நான். ஆக்சுவலி இது வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கான கம்பெனி, ஃபயர் ஃபைட்டிங் அண்ட் ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ஸ். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போது 3.5 years ஆகுது. இதுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் தான் 11 years இங்கே ஒர்க் பண்ணேன். ஸோ அதுபடி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, சூப்பர். அதாவது ஒரு காலத்தில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சென்னையில் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம நண்பர் வந்து குடியாத்தத்துலேருந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. எங்கடா அந்த குடியாத்தம் எங்கே இருக்குன்னு சொல்லி எல்லாருமே தேடுற அளவுக்கு அந்த வார்த்தையாவது உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து பண்ணுறாரு. அது மாதிரி இப்போ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக அரசியல் கட்சிகள்லாம் திருச்சியில் தான் மாநாடு போடுவாங்க. ஏதாவது புதுசாக ஒரு கட்சி வருது, இல்லை கட்சிக்கு ஏதாவது வேணும்னா திருச்சி வந்து ஒரு திருப்பு முனை அப்படின்வாங்க. அந்த மாதிரி நீங்க அங்க போயிட்டு ஒரு திருப்பு முனை கிடைச்சிருக்கு உங்களுக்கு? இல்ல சார், எனக்கு இங்க சென்னையில தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதா இருந்தது. பட் இருந்தாலும் என் சொந்த ஊர்ல ஸ்டார்ட் பண்ணோம் சார். ஆனா சென்னையில ப்ராஜெக்ட் போகுது சார். நான் திருச்சியில தான் ஆபீஸ். பட் நான் இப்போதைக்கு சவுத்ல இப்போ திருப்பதியில கூட ஒரு ப்ராஜெக்ட் ஏர்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. அப்புறம் பெங்களூர்ல ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு.
ஸோ இல்ல இது ஆக்சுவலா இந்த தம்பி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு புதிய தாட் ப்ராசஸ் வந்து கொடுக்கும். எப்படின்னா எப்பவுமே நம்ம ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில போனாதான் நம்ம சர்வை பண்ணி பெருசா வர முடியும் அப்படின்றது ஒரு எல்லாருக்குமே இருக்கு, எழுதப்படாத ஒரு விதியா. அப்படி கிடையாதுயா, நம்ம எங்க வந்து டவுன் டு எர்த் போனாலும் வில்லேஜ்ல போனா கூட நம்ம சாதிக்க முடியும் அப்படின்றது இந்த தம்பியின் மூலமா நம்ம இந்த சார் மூலமா ரொம்ப அழகா வந்து வருது சார். ஓகே சார், சொல்லுங்க தம்பி, உங்க ஃபியூச்சர் பிளான் என்ன, என்ன எதிர்கால இலக்கு? சார் இப்போ திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லா ஸ்டேட்லையும் இருக்கணும். சரி, இப்போ நீங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து யாரு ரொம்ப உறுதுணையா இருக்கிறாங்க? சார் எல்லாரும் சொல்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு போயிருந்தாங்க. ஓகே சரி. கஷ்டப்பட்டப்போ இப்போ கூட இதுக்கு எல்லாத்தையும் காரணம் வந்து 2 பேர் இருக்காங்க சார், என் ஃப்ரெண்ட்ஸ். சரி. அவங்க வந்து வெவ்வேறு ஃபீல்டில் இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ, மணி மட்டும் இல்லை சார். ஆமாம், ஒரு மாரல் சப்போர்ட். மாரல் சப்போர்ட். ஓகே. இப்போ சப்ளையர் எனக்கு தெரியல சார். நான் இப்போ நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது பிஃபோர் மேரேஜா ஆஃப்டர் மேரேஜா? சார் ஆஃப்டர் மேரேஜ் தான் சார். ஆஃப்டர் மேரேஜ் தான். அப்போ மாட்டிக்கிட்டார் தலைவர். அப்போ டெய்லி சொல்லி காட்டுவாங்க, என்ன நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, என்ன கல்யாணம் பண்ண பிறகு தானே நீங்கள் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? இது வழக்கமா எல்லா லேடிஸுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படிதானே மேடம்? அப்படிதானே அந்த மேடம் அப்படிதானே வழக்கமா? நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருப்பீங்க தெரியுமா? இதனாலதான் நீங்க பாருங்க எவ்வளவு ஸ்டேஜ்ல போய் அவார்ட்லாம் வாங்குறீங்க. இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கரெக்ட் தான் சார். இது நான் சொல்றதுனால என் ஒய்ஃப் ஒன்று கோச்சு போடுறது, அவங்களுக்கு தெரியும், அவங்க சந்தோஷப்படுவாங்க. இல்ல ஆக்சுவலா இப்ப மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்து மனைவி வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் அது. நீங்க நிச்சயமா, அதாவது நமக்கு நல்ல நண்பர்கள் எல்லாமே வேணும். உலகத்துல ஆயிரக்கணக்கான சொந்தங்கள் நமக்கு இருந்தாலும் ஒரு உண்மையான ஒரு உறுதியான ஒரு அர்ப்பணிப்பான ஒரு சொந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவி தான். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது பாருங்க, அந்த சகோதரி கை தட்டுறாங்க, தட்டலாம், தைரியமா தட்டலாம். இன்னும் இங்க இருக்கக்கூடிய அரசர்கள் யாருமே வந்து இல்லத்து அரசர்கள் யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் தான் ஒரு துணை தூண் எதா இருந்தாலும். அதுல வந்து ஒன்றும் மாற்றமே கிடையாது தம்பி. நிச்சயமா நீங்க அவங்களையும் வந்து உங்க நிறுவனத்துக்கு கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கு வந்து அந்த என்டர்பிரனியல் ஸ்கில்ஸ் எல்லாம் கத்து கொடுங்க. யூ வில் கோ கிரேட்டர் ஹைட்ஸ். She is one of the partners sir. ஆல்ரெடி ஆபீஸ்ல அவங்க தான் அட்மின். பாத்தீங்களா? வழக்கம் போல தலைவர் நம்மள போல தான் போல இருக்கு. ஆக்சுவலி நான் ஆபீஸ்ல இருக்க மாட்டேன். ஆபீஸ் மெயின்டைன் பண்றதெல்லாம் அவங்க தான். வேற என்ன பண்றது? எல்லாமே கல்லாசாவி எப்பவுமே நம்ம கிட்ட இருந்ததே கிடையாது. பாருங்க, அவர் சார் தலையாட்டுறாரு. அவ்வளவுதான், உண்மைதான். பர்ச்சேஸ்ல இருந்து ஃபினான்ஸ் வரையும் சார். ஃபினான்ஸ் அவங்க தான் சார், பர்ச்சேஸ் நீங்க தான். ஓகே, மகிழ்ச்சி தம்பி. ஓகே, வாழ்க வளமுடன்மா. நீங்க இன்னும் பல்வேறு சிகரங்களை தொடங்கும். சரிங்களா? வாழ்த்துக்கள் தம்பி. ஸோ மேபி இன்னைக்கு ப்ரோக்ராமே வந்து இன்னமும் ரொம்ப ஜாலியா போற மாதிரி இருக்கு. ஓகே, மகிழ்ச்சி. அடுத்தபடியாக மிஸ்டர் ரமேஷ் சாஸ்திரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீ குரு ராகவேந்திரா சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்துறாங்க. சார் வாங்க. எல்லாருமே சாருக்கு வந்து ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அதாவது நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேல்யூஸ், பிலீஃப், சென்டிமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு இல்லை நினைவுபடுத்தணும். அதான் முக்கியம். சார் வாங்க சார், சென்டருக்கு வந்துருங்க சார். சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு தமிழ் கரெக்டாக வராது. கன்னடா, தெலுங்கு, தமிழ் இந்த மொழியும் நான் பேசுவேன். என்னோட சொந்த ஊர் மந்த்ராலயா. ஹலோ. மந்த்ராலயா. நாங்கள் ஜோசியர். என்னோட சொந்த ஊர் மந்த்ராலயா. மந்த்ராலயா. ஓகே சார். நாங்கள் ஜோசியர். ஓகே. ஃபேமிலி டு ப்ரெசென்ட் எல்லாம் இருக்குது. பெங்களூர் தான் இருக்கோம் நாங்கள். ஓகே சார். பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் எல்லா இடத்துல நாங்கள் போகிறோம். லாஸ்ட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே கேக்குதா சார் பேசுறது? ஓகே, ஆடிபிள் தான். மகிழ்ச்சி. நாங்கள் பரம்பரை ஜோதிடர். நாங்கள் ஓகே சார். தாத்தா முத்தாத்த காலேருந்து ஜோசியர். நாங்கள் அதனால ஜாதக பார்த்துட்டு சொல்ல வேண்டியது என்னோட தொழில். ஓகே சார். பட் அதில் என்ன இருக்குன்னா ஜாதகத்தில் உண்மை என்ன இருக்கு அதை பரிபூர்ணம் நாங்கள் சொல்லுவேன். ஒரு நம்புறாங்க கூட அவரோட இஷ்டம். அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி என்னோட தொழில். இல்ல அதான் சார் சொல்லும்போது ஜாதக நம்புறது நம்பாதது உங்க விருப்பம் அப்படின்னு சொன்னாரு. நிச்சயமா இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஜோதிடம் என்பது இன்னைக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக்கா அதை வந்து ஒரு ஆய்வு பண்ணி அதில் ரிசர்ச் பண்ணி அதில் உண்மைகள் இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னும் போது அதில் 2 விதமான கருத்துகள் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்முடைய பொறுப்பு தான். இப்போ நம்ம ஒரு கோயிலில் போய் வந்து நம்ம சிலையை பார்க்கிறோம், எல்லாருமே கையெடுத்து பக்தி பரவசத்தோட கும்பிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவார்னா ஏதாவது நினச்சிட்டு போறாருன்னு வச்சுங்க, அது அவருடைய தாட்டு.
அப்போ அந்த நம்பிக்கை அவநம்பிக்கை என்பது அதை பற்றி இல்லை. ஸோ உங்களை தேடி வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறீங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆமாம், அவர் மன திருப்தியாகி போனோமோ. சரிங்க. அவர் பணம் கொடுத்தா பரவாயில்ல, கொடுத்தில்லான்னு கூட பரவாயில்ல. ஐயோ பாருங்க, என்ன ஒரு விஷயம் பாருங்க. ஸோ திஸ் அதாவது நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதில் திறமை நமது செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த தொழில் நம்ம வந்து செஞ்சாலும் அது ஒரு அதில் வந்து ஒரு காட்ஸ் பிரசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லுவார் பாருங்க. நீங்க மன திருப்தியா போனா போதும். நான் வந்து அந்த ஜோதிடத்துல இவர் புதுசா எதுவும் கண்டுபிடிச்சு சொல்ல, ஆல்ரெடி வந்து எவ்ரிதிங் இஸ் ரிட்டன். புரியுதுங்களா? அந்த பஞ்சாங்கம் ஜோதிடத்துல எல்லாமே ஆல்ரெடி ரிட்டன். அதை நான் வந்து பார்த்து சொல்றேன். அது உங்களுக்கு திருப்தியா இருந்தா போதும். நீங்க பணம் கொடுக்குறீங்க கொடுக்கலன்றது அது அப்பாற்பட்ட. நீங்க வந்து பரம்பரையா ஜோதிடம் பண்ண பார்க்கக்கூடியவங்களா? உங்க மூதாதையர் எல்லாருமே தாத்தா முத்தாத்தா அந்த காலத்துல வந்திருக்கு. ஓகே சார், ஓகே. நீங்க நல்லா தமிழ் பேசுறீங்களே, எப்படி என்ன சார்? இது தமிழ் வந்து அப்படியே தமிழ் இயற்கையாவே கத்துக்கிட்டீங்களா? ஓகே. ஆனா நீங்க பூர்வீகம் வந்து பெங்களூர் தான் உங்களுக்கு? மந்திராலயா தான். சரி சார். தெலுங்கு. ஓகே சார். பட் படிச்சிருக்கல கன்னடா. ஓ, கன்னடா தான். தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி இந்த மாதிரி எல்லாம் பேசுவேன். பாருங்க, சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து அப்படின்னு சொல்லி நம்முடைய மகாகவி பாரதியார் வந்து பாடுவாரு. அந்த மாதிரி சுந்தர தெலுங்கு அப்படின்னு சொல்லுவாரு. எவ்வளவு பாருங்க, ஒரு மொழியை சொல்லும்போது தெலுங்கு மொழியை குறிப்பிடும்போது சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து அப்படின்னு பாரதி பாடுவான். அப்ப எல்லாமே நம்முடைய அந்த திராவிட மொழிகள் தான். நம்மலாம் ஒரே மொழி குடும்பம் தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மொழி குடும்பம் தான். அதனால எந்த லாங்குவேஜ் வேணா யார் வேணா எளிதாக வந்து பேச முடியும். சார், அதாவது இப்போ ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லுங்க சார். அதாவது நீங்க வந்து ஒருத்தருக்கு ஜோசியம் பார்த்தீங்க, ஜாதகம் பார்த்தீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி மனசார எல்லாரும் வாழ்த்தி இருப்பாங்க. இருந்தாலும் உங்க மனசை தொட்ட ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சுருக்கமா சொல்லுங்க சார், ஒரு நிமிஷத்துல. நிறைய இருக்கு. ஓகே, சொல்ல முடியாது. பட் அவரோட டைம், அவரோட நேரம். சில கிரகங்கள் உச்சத்தில் இருக்கும்போது நல்லா நடந்து போவோம். சில கிரக நீச்சத்தில் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவன கையில தான் இருக்கு. அதுக்கு ஏதாவது பரிகாரம் எல்லாம் சொல்லுவீங்களா சார்? கண்டிப்பா பரிகாரம் எல்லாம் சொல்லுவீங்க. கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரி பூஜை பண்ணணும், ஓகே, தானம் கொடுக்கணும், ஓஹோ, அந்த மாதிரி எல்லாம். ஆனா இதுல பாத்தீங்களா, இதுலயும் நல்ல விஷயம் இருக்கு பாருங்க. எப்படின்னா இந்த மாதிரி தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்ப கடவுள் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா, இஃப் யூ கிவ் சம்திங் டு அதர்ஸ் அப்படின்னு சொன்னா, நேச்சுரலி யூ வில் பி கெட்டிங் blessing from the Almighty. நம்மளே வச்சிருந்தா அது எதுவுமே கிடைக்காது. ரொம்ப அழகா எல்லாருமே இங்க இருக்க எல்லா நிறுவனத்தை சார்ந்தவங்க சிஎஸ்ஆர் பத்தி பேசுனீங்க. இவர் சாரும் வந்து அவர் நிறுவனத்துல இருந்து சொல்றாரு, நீ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நீங்க சிஎஸ்ஆர் பண்ணா மட்டும்தான்டா உனக்கு இருக்கிற பிரச்சனை தீரும். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, காமராஜர் சொன்ன மாதிரி தான், வேற ஒண்ணும் கிடையாது. இஃப் யூ கிவ் handful of rice to others, இங்க தமிழ்நாட்டில் பசின்றதே பார்க்க முடியாது. தான் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் சொன்னது அதே தான். இப்போ ரொம்ப அழகா வந்து சார் சொன்னாரு, நீங்க தான தர்மங்கள் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கோள்களால் ஏற்பட்ட பிரச்சனை கூட சாதாரணமா போயிடும். அப்ப நம்ம இளமையிலிருந்தே இதெல்லாம் அந்த நல்ல பழக்க வழக்கங்களை பண்ணும்பொழுது இந்த ஜாதகம் என்பது கூட நமக்கு சாதகமா மாறும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு சார். உங்களை பத்தின ப்ரொஃபைல்ல ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. நிச்சயமா இங்க தேவைப்படக்கூடிய நம்முடைய நண்பர்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க சார். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் இருக்கு. ஓ, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா? இந்த நாளுடைய சிறப்பு சொல்லுங்க சார். நமக்கு நம்ம வழக்கமா தொலைக்காட்சியில கேட்டிருப்போம், இன்னைக்கு சொல்லுங்க சார். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ரவிவாரம் ಅಂತ நாங்க சொல்லுவோம், ஆதித்ய வாரம் கூட சொல்லுவேன். பட் இன்னைக்கு பூஷா நட்சத்திரம் இருக்கு. ரவி புஷ யோகம் ரொம்ப நல்லதா. அது வந்து எல்லா டைம்ல வராது. 6 மாசம் ஒரு டைம், ஒரு வருஷம் டைம் வந்ததா வரும். அதனால அது இன்னைக்கு ரவி புஷ யோகம் இருக்குன்னா அது எல்லாருக்கும் நல்லா ஆகும். அப்ப இன்னைக்கு விருது வாங்குறவங்க எல்லாருமே இன்னும் வாழ்க்கையில சிறப்பா வருவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா எல்லாமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல கொடுக்கலாமே. நல்ல வார்த்தை. அதாவது வார்த்தை வைட்டமின்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ட்ஸ் ஆர் விட்டமின்ஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சார் கொடுத்தாரு பாருங்க, 6 மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிற நாள் இன்னைக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமா அற்புதமான நாள். நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ரெஜினா அவர்கள் திருமதி ரெஜினா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வர்மா டாக்டர், இஷன் வர்மா அக்குபஞ்சர் கிளினிக். வாங்க மேடம். புதுமை பெண்ணா வந்து மேடைக்கு வராங்க. வாங்க மேடம், வாழ்த்துக்கள் மேடம். குட் ஈவினிங் டு எவரிபடி. ஏமா மேம் குட் ஈவினிங் சொல்றாங்க யாருமே? ஆமா, குட் ஈவினிங் மேம் சொல்லுங்க. ஓகே. குட் ஈவினிங். என் பேர் ரஜினா. சார் நான் வரதுக்கு முன்னாடியே என்னை பற்றி அறிமுகப்படுத்திட்டாங்க. நான் கடந்த 13 வருடங்களாக அக்குபஞ்சர், வர்மம் மற்ற துறையில் வந்து மருத்துவராக திகழ்ந்து வருகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஈஷன் இன்ஸ்டியூட் என்ற இயற்கை மருத்துவத்தை பல மாணவர்களுக்கு 13 வருடங்களாக கல்வி மூலம்
மருத்துவ கல்வி மூலம் கற்றுக் கொடுத்து வருகின்றேன். ஒரு விஷயம்தான், என்கிட்ட படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே மருத்துவத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நான் மருத்துவ கல்வி இல்லாமல் ஆன்மீக கல்வியும் சேர்த்து கற்றுக் கொடுத்து வர்றேன். இவ்வளோ தூரம் என்னுடைய ஒரு பெண்ணு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து அவ்வளோ சீக்கிரம் முன்னேற முடியுமானா அது ஒரு கேள்விக்குறி தான். பல தடங்கள் வரும். ஒவ்வொரு தடங்களும் பார்த்தீங்கன்னா சாதாரண தடங்கள் இல்லை, ஒரு சின்ன விஷயம்தான். இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட எனக்கு பல தடங்கள் தான். ஆரம்பிக்கும் போதே பைக் பஞ்சர். பைக் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணா கேப் கேன்சல். கேப் கேன்சல்னா ஆட்டோ புக் பண்ணா ஆட்டோ வரல. சரி இதுவும் வரலையேடான்னு ரோட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா வந்தா ரோட பிளாக் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன மைண்ட் வாஷ், ஒரு அவார்டுவங்க யாரும் விட மாட்டீங்களாப்பா. இப்ப நீங்க சொல்றது பார்த்தா எங்களுக்கு அந்த யாரு ஏதோ ஒரு படம் ஒரு விஜய் படத்துல யாரு விவேக் நினைக்கிறேன் அந்த காமெடி இங்க சுத்தி சுத்தி கடைசியில நேரா திருப்பதியில கொண்டு போய் விட்ட மாதிரி. இது மட்டும் சாதாரண விஷயம் இல்ல, வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் நான் போராடி தான் வாழ்ந்து ஜெயிச்சிருக்கேன். இதுக்கு காரணம் ஒரே ஒரு நபர் மட்டும் இல்லாம இருவர் இருக்கிறாங்க. முதல்ல என்னோட சகோதரர் யார்? அந்த சகோதரர் எழுப்பி நிக்கலாமே. அவர் இப்ப இல்ல. ஓகே. அவர் வந்து நம்மோடு நினைவுல வந்து நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நோ மோர்ல, ஹி இஸ் எவ்ரிவேர். அவரும் என்னுடைய கணவர் திரு முகமது உசைன் அவர்களும் சார் வந்திருக்காங்களா? சார் வந்திருக்காங்க. ஆமா சார், கொஞ்சம் எழுப்பி நில்லுங்க சார். எல்லாருமே சாருக்கு வந்து ஒரு உற்சாகமான சார். உங்களை எதுவும் பைக் பஞ்சர் ஆனதுக்கு எதுவும் திட்டல, ஏன்னா நான்லாம் நிறைய திட்டு வாங்கி இருக்கிறேன் சார். ஒரு பைக் கூட ஒழுங்கா வச்சிடலன்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். அவங்க திட்ட மாட்டாங்க, நல்லவங்க தான். வாழ்க்கையில வந்து ரொம்ப கடின உழைப்புல தான் கொண்டு வந்தாங்க. இதுக்கு முழுக்க காரணம் பாத்தீங்கன்னா என்னோட சகோதரர் தான். எனக்கு படிக்கணும்னு ரொம்ப. சகோதரர் பேரு சொல்லுங்க. திரு மாஸ்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான். ஆமா, ஏன்னா அவங்க பேரை வந்து நம்ம பெருமைப்படுத்தும். ரொம்ப மகிழ்ச்சி. கிராண்ட் மாஸ்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான். அவங்க பாத்தீங்கன்னா எனக்கு சிறு வயதிலே வந்து தாய் தகப்பன் கிடையாது. தாய் தகப்பன் முழுக்க என்ன ஒரு தந்தை போலதான் அவங்க வளர்த்து படிக்க வச்சாங்க. எல்லா படிப்பும் நான் என்னென்ன எம்டி வரைக்கும் நான் என்னென்ன படிப்பு விருப்பப்படுறனோ அவ்வளோ படிப்பும் எல்லா துறையிலும் என்ன படிக்க வச்சாங்க. எனக்கு கிளினிக் வச்சு கொடுத்தாங்க, இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. முழுக்க என்னுடைய வெற்றிக்கு அவர் தான் ஒரு ஏணிப்படியாக இருந்தாங்க. எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் விடுங்க. வாழ்த்துக்கள்மா, சூப்பர். இன்னைக்கு அவங்க ஆரம்பிச்ச எல்லா நிறுவனத்தையும் என்னோட பொறுப்புல நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். அது இல்லாம இன்ஸ்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஷன் பைத்துல் மால் ஒரு ட்ரஸ்ட் சின்னதா நடத்திட்டு வரோம். அதுல எவ்வளோ பெண்கள் படிக்காம இருக்காங்க, படிக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆதரவற்ற தாய் தகப்பன் எல்லாம் கைவிடப்பட்டவர்களுக்கும் முதியோர்களுக்கும் பாத்தீங்கன்னா உதவித்தொகை கொடுத்துட்டு வரோம். இது பெரிய விஷயம் என்னன்னா நாங்க யார்கிட்டயும் எந்த ஒரு கலெக்ஷனும் எடுக்கல, எங்களுடைய சொந்த வருமானத்துல நடத்தி கொண்டு வரோம். நானும் என்னுடைய மாணவர்களும் இருக்கக்கூடிய சொந்த வருமானத்துல நடத்தி கொண்டு வரோம். மகிழ்ச்சிமா. அதாவது பாரதி வந்து சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்வார், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்லுவார். எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த வகையில வந்து அந்த போராட்டங்கள் தடைக்கற்கள் அத்தனையுமே வந்து இன்னைக்கு வந்து இவங்க படிக்கற்களாக மாற்றி இன்னைக்கு வந்து வெற்றி படியில வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக வாழ்த்துக்கள் சகோதரி. நீங்கள் மென்மேலும் வந்து பல்வேறு சாதனைகள் புரிவீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள். இதோட என்னுடைய சகோதரரோட ஞாபகமாக அவரோட பேர்ல பொக்கிஷம் என்ற புக்கை எழுதி நான் வெளியிட்டு இருக்கேன். சென்ற மாதம் வந்து அவரோட பேர்ல நான் வெளியிட்டு இருக்கேன். அப்ப நீங்க ஒரு எழுத்தாளராகவும் நீங்க வந்து வந்திருக்கீங்க. மகிழ்ச்சி. ஓகே. உங்க இன்ஸ்டிடியூட் கொளத்தூர்ல இருக்கு. ஓகே, மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மிகவும் நன்றி சகோதரி. நன்றி. ஓகே, மகிழ்ச்சி. இப்போ இதை கேட்கும்போதே எப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க. அதாவது ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னா இருக்க சகோதரர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பாச மலரா வந்து வளர்த்துருக்குறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு வெற்றி மலராக வந்து இன்னைக்கு மேடைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்பது ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தபடியாக திரு வெற்றிவேல் ஆறுமுகம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஜெயா டிரைவிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தை சார்ந்தவர். ஐயா வாங்க. Good evening everyone. I am Parthiban from Salem. அங்கே ஒரு 15 இயர்ஸாக டிரைவிங் ஸ்கூல் நடத்திட்டு வரோம் சேலமில். ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு நேனோ காரில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். தென் அப்புறம் இப்போ ஒரு 4 கார் வச்சுருக்கோம். இப்போ அப்கமிங் டேஸில் ஒரு இனோவா கார் புக் பண்ணியிருக்கோம்.
ஓகே, சரிம்மா. வெற்றிவேல் ஆறுமுகன் உங்க பேருங்களா சார்? உங்க பிரதர், அவர் சார்பா வந்திருக்கீங்களா நீங்க? சரிம்மா, மகிழ்ச்சி. யார் உங்க சொந்த அண்ணன்? அவரு ஓன் பிரதர் தான். ஓன் பிரதர். நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த நிறுவனத்தை ரன் பண்ணிட்டு ஓகே. தன்னுடைய சகோதரன் சார்பாக வந்து மேடைக்கு வந்து தன்னுடைய அனுபவங்களை சொல்லியிருக்காரு. இந்த தம்பிக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். நன்றிம்மா, நன்றி. ஓகே. அடுத்தபடியாக திரு விஸ்வநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் ராய் மெமோரியல் கேன்சர் ஹாஸ்பிட்டல். எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டலை கொடுக்கலாம். சார் வாங்க சார், கொஞ்சம் பார்த்து வாங்க. Please excuse me. I am from Andhra. I think I am not able to speak in Tamil. I'll translate your things, sir. No issue, sir. Okay, sir. So I think it will be more comfortable if I talk in English. Yes, sir. Sir, you can share your experience maybe within 1 minute. That is the time frame given to you. Dr. K. Vishwanathan. Okay, Magulchi, sir. I studied in Kirpak Medical College and then Stanley Medical College. I did my postgraduate in Madras Medical College. எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் எல்லாமே இங்கே தான் சென்னையிலே அனைத்து மருத்துவக் கல்லூரியில் இங்கே படிச்சிருக்காரு. மகிழ்ச்சி. And I started my service in a primary health center in Kanyakumari district. Oh, Kanyakumari district. Fantastic. Called Muttam, very close to the seashore. Okay. And I had a good experience and exposure to the poor people. That day onwards. சார் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் முட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அது வந்து கடற்கரை கிராமம். அது அங்க வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு சார். ஆமா, எல்லாமே மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவங்க. Subsequently, I joined my postgraduate course in treatment of cancer. ஓகே, அப்புறம் வந்து அந்த புற்றுநோய் பிரிவில் வந்து மேற்படிப்பை வந்து தொடர்ந்தாங்க சார். And I did my service for 18 years in government Stanley Hospital. ஓ, ஸ்டான்லி மருத்துவமனையில் 18 ஆண்டுகள் வந்து சார் வந்து பணியாற்றி இருக்காரு. எல்லாருமே உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். மகிழ்ச்சி சார். Stanley Hospital is known for the North Madras, which are unlike South Madras, mostly poor people. Yes, sir. So I have been associated with the mostly poor people during my treatment because people can. அதாவது நம்ம வட சென்னை பகுதி அப்படின்னாவே நமக்கு எல்லாருமே தெரியும். ஏழை எளிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. அப்போ ஏழை எளிய மக்களுக்கு நான் தொடர்ந்து அங்கே வந்து சேவை செஞ்சது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். And subsequently, I now joined a private cancer institute in Mount Road called Dr. Rai Memorial Cancer Hospital. And I've been there for past 20-25 years. சார் வந்து ராய் மெமோரியல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து மவுண்ட் ரோட்ல வந்து நடத்திட்டு இருக்காரு, சென்னை மவுண்ட் ரோட்ல. So I treat mostly with radiotherapy. Okay. So and also do chemotherapy. And most of my patients are coming from Andhra and other places, even from Kerala and Karnataka. And I'm associated with treatment of cancer for so many years. And it gives me so pleasure to see smiling faces of the cancer patients whom I have treated and their relatives who come back. சார் வந்து சாருடைய மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கேரளா, பல்வேறு பகுதிகளிலேருந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றாங்க. அவர்களுக்கு வந்து இவர் தொடர்ந்து புற்றுநோய் அந்த சிகிச்சையில் வந்து பல்வேறு ஆண்டுகளாக பணியாற்றிட்டு இருக்காரு. அதே போல சிகிச்சை முடித்து விட்டு அவங்க எல்லாமே சிரித்த முகமாக அவங்க போகிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே கொள்ளு நோயின்னு சொல்லுவாங்க. கேன்சர் இஸ் கியூரபிள்னு சொல்லிட்டு நான் எல்லா மீட்டிங்லயும் பேசுவேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுவேன். பாருங்க, தமிழ் தன்னால வருது. தமிழை யாருமே அடக்க முடியாது போல. அத்து மீறி வந்துரும் தமிழ். வெரி குட் சார். சாதாரண நோய் போல் தான் ஆயிடுச்சு இப்போ. ஸோ கேன்சர் இஸ் கியூரபிள் and it can be detected very early. It is almost 100% curable, and people awareness is also increasing on the public. So most of the people are coming in the early stage, so we are achieving very good results, and the treatment modalities are available plenty for the patients: surgery, radiotherapy, chemotherapy, immunotherapy, hormone therapy, and all therapies are there. So with all these things, we are able to cure nearly 70 to 80% of all our cancer patients, even in advanced stages. Okay. At least the quality of life there will be very good. எல்லாருமே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. சார் சொல்றது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு 70% ஒரு 80% அந்த நோய் வந்தவங்களோட அந்த நம்ம கியூர் ஆக்க முடியும். இதை பற்றிய புரிதல் தான் நமக்கு தேவை, விழிப்புணர்வு தான் தேவை. கண்டிப்பா வந்து நம்ம எல்லா அந்த நோய் வந்தவங்க அத்தனை பேருமே வந்து நம்ம குணமாக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அதுக்கு பல்வேறு விதமான சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. That is why the cancer is a curable disease. So it is not a disease which should be feared at all. So it can be cured provided it is detected in early stage. And everybody knows
awareness of the cancer, warning signs of cancer, and early detection of cancer. So many techniques are available, starting from radiology, including X-rays, scans, everything is available for even for common people at an affordable price. நம்ம வந்து அதாவது கேன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே அதை பிடிச்சிட்டோம்னா அதை கண்டிப்பாக அதை வந்து க்யூர் பண்ண முடியும், சரியாக்க முடியும். அதுக்கான பல்வேறு முறைகள்லாம் இருக்குது. அந்த எக்ஸ்ரேஸ் அது இது நிறைய இருக்குது, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லுவார். சரி சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரி, மகிழ்ச்சி. பாருங்க, ஒரு மூத்த மருத்துவரை வந்து இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப அழகாக வந்து சந்திச்சிருக்கிறோம். அவருடைய அனுபவங்களை வந்து ரொம்ப அழகாக ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம மணி சார், இன்னும் நேரம் இருக்குல்ல, அந்த நேரம் இருக்கும்போது கரெக்டாக சொல்லுங்கள் எப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் போகிறது எப்போ அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தபடியாக திரு கணேஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். 4M பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் சார், வாங்க. எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். வாங்க சார், சென்டர் வாங்க சார். ஓகே சார். என் கூட நில்லுங்க சார். வெரி குட் ஈவினிங், இனிய மாலை பொழுது. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் கணேஷ்குமார். we are manufacturing plastic food products and engineering plastic components. earlier என்னோட கரியர் வந்து பிடெக் பாலிமர் தான் நான் படித்தேன். ஸோ பிரிகால் ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு டயர் 1 சப்ளையராக இருக்குங்க. அதுக்கு நான் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அப்படியே எர்லி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பேரலி ஐ ஹேவ் ஸ்டார்டட் மை ஓன் கம்பெனி. இந்த ஜாதகம் அவர் சொன்ன மாதிரி எனக்கு நான் ஆக்சுவலி ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்க பிரிகாலில். இண்டிவிஜுவலாக எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணிடுவேன். பட் வேறஸ் நான் என்னோட ஓன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது வெரி நெக்ஸ்ட் டே 18 hours பவர் கட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. அதனால மூவே பண்ண முடியல. நியூ ப்ராஜெக்ட்ஸ் நான் கொண்டு வந்திருந்தாலும் எதுவுமே என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. ஸோ வெரி டஃப் ஃபைட்டு. எவ்ரி இண்டிவிஜுவல் யாரெல்லாம் புது ஆண்டர்பிரனர் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த டஃப் ஃபைட்டு தான் அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொண்டு போகும் அப்படிங்கிறது என்னோட. எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டஃப் ஃபைட் அப்படின்னு சொன்னா அடுத்த டைட் சக்ஸஸ் தான் நினைக்கிறேன். அடுத்து ஓகே சார். ஸோ நிறைய ஃபேஸிங்ஸ், ஐ மீன் நிறைய ஃபெயிலியர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்து அது அவர் சொன்ன மாதிரி ஜாதகம் போய் என்னைய மீறி ஏன் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது until 34 உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, அப்படியே பரவாயில்ல இருக்குன்னு சொல்லிட்டு கேரி அவுட் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம். ஆஃப்டர் 34 வீம்பிலேயே பண்ணி ஆகணும், ஒன்று ஃபெயிலியர் ஆனது திருப்பியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 5 years ஆச்சு அந்த ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர்ல ஒரு செகண்ட் பெரிய கம்பெனி அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். 650 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்சா இன்னைக்கு மோர் தேன் 6500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போயிடுச்சு. ஸோ we are doing our best. இன்னும் மேலே போகணும். அண்ட் நான் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு இது. சரி சார், ரொம்ப சந்தோஷம். சரி சார், உங்க வெற்றிக்கு என்ன காரணம்? உங்க பின்னாடி யாராவது இருக்காங்களா? உங்க ரோல் மாடல், இல்ல உங்க சப்போர்ட்டர்ஸ், உங்க பேக் போன், இல்ல உங்க ஸ்பைனல் கார்டு யாரு? டெஃபினெட்லி அந்த மாதிரி இல்லாம எதுவும் பண்ண முடியாது. மெயின் திங் என்னோட பாசிட்டிவ் எனர்ஜி. ஓகே, வெரி பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா 4M பிளாஸ்டிக். ஆமா சார். சோ 4M அப்படிங்கிறது வந்து மேன், மெஷின், மெட்டீரியல், மோல்டு. ஓஹோ, மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மென்ட் பாடமே எடுத்துட்டு போல இருக்கு. சோ நான் எந்த இதுல வேலை செய்யறனோ அதுவே பேராவே வச்சிட்டேன். சூப்பர் சார். மெஷின், மெட்டீரியல், மோல்டு இந்த 4 இல்லைன்னா என்னோட கம்பெனி கிடையாது. சோ அதுவே நான் நேமாவே கன்வெர்ட் பண்ணிட்டேன். இத தாண்டி என்னோட வைஃப் எனக்கு ரொம்ப பேக் போனா இருந்திருக்காங்க. வந்திருக்காங்களா சார்? இங்க வரல. இப்ப ரெக்கார்ட் பண்ணுங்க மேடம், அனுப்பி வைப்போம். சோ என்ன டிசிஷன்ஸ் எனக்கு கன்ஃபியூஸ்டா இருந்தது, என்னால டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா நான் அவங்க கிட்ட தான் பேசுவேன். சோ இமிடியேட்டா அவங்க எனக்கு ஒரு நல்ல சஜஷன் சொல்லுவாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இதெல்லாம் கோல்டன் வேர்ட்ஸ். உடனே இப்ப பக்கத்துல இருக்கவங்க நினைப்பாங்க, நீங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சொல்லிருக்கீங்களா? அவர் மட்டும் எவ்வளவு திறமையா சொல்றாரு, நீங்க மேடைக்கு போய் என்ன பத்தி எதுவுமே சொல்லி அப்படின்னு சொல்லி. ரெக்கார்ட் பண்ணிடும். இல்ல, அவரு சார் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னார். எப்படின்னா, என்னோட ஒய்ஃப் வந்து எனக்கு வந்து பேக் போனா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். உண்மையிலே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அற்புதம் சார். அவங்க ஃபீல்டுல சொல்லும்போது என்ன பேக் போன் சொல்லுவாங்க. ஓ, அப்படியே 2 பேரும் சொல்லி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, சூப்பர். ஓகே, அப்ப உங்களுக்கு எந்த பெயினுமே இல்ல. ஏன்னா ஆமா, பிசியோதெரபிஸ்ட் வீட்டுல இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா எல்லாருமே வந்து மனசை வந்து ரொம்ப இளமையா வச்சுங்க, மனைவியை வந்து மகிழ்ச்சியா வச்சுங்க.
அப்போ நிச்சயமா நண்பர்கள், நல்ல நண்பர்களை வந்து கூட வச்சுங்க. ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும்போது நிச்சயமா வந்து சக்சஸ் வந்து வரும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 பொண்ணுங்க, மகாலட்சுமி. 2 பொண்ணுங்க, மகாலட்சுமி. எல்லாரும் கை தட்டலாமேப்பா. அதாவது இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களை வந்து கிடைத்த வரம் அப்படின்னு அப்பாக்கள் வந்து எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. பொம்பளை பிள்ளைங்கன்னா வரம் அப்படின்னு. 100% ட்ரூ. நான் ஆக்சுவலி எனக்கு பையன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பொண்ணு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஐயோ, ரொம்ப ரியலி சோ ஹாப்பி, எக்ஸைட்டட். அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா வழக்கமான நிகழ்ச்சியோடு இல்லாம என்னமோ ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் ஏதோ நடந்துட்டு இருக்கிற மாதிரி. நம்மலாம் ஒரே காலனில மேபி ஒரே அபார்ட்மெண்ட்ஸ்ல கூடி ஒரு ஃபங்க்ஷன், ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ சார். அடுத்தபடியாக மிஸ்டர் அருணாச்சலம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சார் வாங்க. அருண் விஜயா ஹாஸ்பிட்டல்ஸ் வாங்க சார். எல்லாருமே சாருக்கு வந்து ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. வாங்க சார். எல்லோருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். எல்லாருமே ஒரு மாலை வணக்கம் சொல்லுங்க. அப்பதான் சார் வந்து வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஒரு சாதாரண கூட்டத்தை மிக அற்புதமாக ஒரு குடும்ப விழா போல் அவர் ஏற்கனவே சொன்னது போல். இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அவர் தனியா அங்க உட்கார்ந்து இருந்து அவர் பார்த்துட்டு இருந்தாரு. ஒருவேளை சார் யாரு தெரியலையே, ஒரு பாரதி ராஜா வந்து உட்கார்ந்து இருந்து இப்படி பாக்குற மாதிரி அந்த பார்வையிலேயே பார்த்துட்டு இருந்தாரு. மகிழ்ச்சி சார். இல்ல, இந்த கூட்டத்துல இவ்வளவு பெரிய போட்டோ அப்படி பார்க்கும்போது இவ்வளவு பேருடைய ஒரு வைப்ரேஷன் நமக்கு வர்றதை உணர்றோம். இவங்க எல்லாரும் சாதனையாளர்கள். இவர்களை அறிமுகப்படுத்த யாருமே தேவையில்லை. இவர்கள் அனைவருமே தமிழ் சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவதற்காக தனது வாழ்நாளை எல்லாம் செலவழித்தார்கள் என்ற ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷனை உணர்ந்த அதே தருணத்தில் இங்கே எல்லாரும் பேசும்போது எனக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா சாதனையாளர்களை பார்க்கும்போது இதில் நம்ம என்ன சாதிச்சோம்னு சொல்றதுக்கு தான் தன்னடக்கமான செய்தி. இல்ல இல்ல, நீங்க என்ன தன்னடக்கமா இருந்தாலும் நீங்க சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அப்பதான் வந்து மற்றவர்களுக்கு அந்த நிச்சயமா உதவியா இருக்கும். நான் ஒரு சர்வோதய ஊழியர் மகன். சர்வோதயா காந்தியம். ஆமா, காந்திய ஊழியருடைய மகன். இந்த காலகட்டத்துக்கு வந்து காந்தியம் வந்து மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கு. எல்லாமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டலை கொடுங்க. அற்புதம். சொல்லுங்க சார். அவரு கிழித்த குதிரை சட்டையை போட்டு நம்மளை படிக்க வச்சதுனால நமக்கு ஒரு பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சுட்டு ஓகே டாக்டராக பெரிய கனவோட இருக்கும்போது அந்த கனவு அவர் மூலமா இலவச மருத்துவ படிப்பா சோவியத் யூனியன்ல கிடைச்சது. ஓ அப்படிங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். ஓகே, சூப்பர் சார். ஓகே, உங்க தந்தையார் மூலமாக மகிழ்ச்சி. ஸோ 7 ஆண்டுகள் கம்யூனிச வாழ்க்கையை வாழ முடிஞ்சது. சோசியலிச வாழ்க்கை. தனி மனிதனுக்கு உணவிலே நீ ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படிங்கிறத உணர முடிஞ்சது அந்த ஊர்ல போய். ஏன்டா அந்த நல்ல கட்டமைப்பை உடைச்சாங்கன்னு அழுதுகிட்டே அங்கிருந்து 92ல வரும்போது அத கோர்பச்சேவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பிரஸ்துயுக்கியா அப்படின்னு நினைக்கிறேன். அவர் போட்ட பிரின்சிபல் அதோட அது காலி ஆயிடுச்சு. அந்த ஏரால அங்க இருக்கும்போது சோசியலிசமும் எங்களுக்கு ரஷ்ய பாஷை ஒரு வருஷம் படிக்கணும். அதுல ரஷ்யன் கல்ச்சரும் தெரிஞ்சுப்போம். ஹிஸ்டரி ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சோவியத் யூனியன் அதை படிக்கும்போது அவங்க வரலாறு சொல்லி தருவாங்க. மார்க்சிசமும் அதுல எக்ஸாம்ல கொடுப்போம். ஓ அப்படிங்களா? எக்ஸாம்ல ஓ மார்க்சிசம். ஓகே சார், மகிழ்ச்சி. காந்தியவாதி குடும்பமா காந்தியன் தெரிந்து சென்ட் சேவியர்ஸ் பாளையங்கோட்டை ஸ்கூல் கிறிஸ்தவ மதம் ஓரளவு நன்றாகவே தெரிந்து கொண்டு அந்த பள்ளி ஹாஸ்டல்லாம் படிச்சதுனால வீட்டில் இந்து குடும்பம், அப்புறம் சோவியத் ஒன்றியம், அதில் ஐரோப்பாவை கிறிஸ்கிராஸ் பண்ண முடிஞ்சது. 5 பைசா கையில் நம்ம போய் இலங்கை தமிழர்களுடைய ஒரு உணர்வுனால அவங்களுடைய வீடுகளெல்லாம் அங்கே போய் தங்கி இருந்து அது மற்ற எந்த இந்திய பன்னாட்டு தமிழ் உறவு வந்து இவர்கிட்ட இருக்கு. பன்னாட்டு தமிழ் உறவுகளோட உறவு. மகிழ்ச்சி சார், சூப்பர். மற்ற எந்த இந்தியர்களுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ஏன்னா மற்றவங்களாம் போனால் பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் ஏதோ வந்துட்டு வருவாங்க. எனக்கு இன்னும் டெல்லியிலேருந்து ஒரு பையன் வந்து சொன்னது ஞாபகம். தாய் மாமன் இந்த கோக்கு இன்ன விலை, இந்த அவங்க லண்டனில் கொடுக்குற ஒன்று விலைன்னு சொல்லும்போது எனக்கு அப்படிலாம் இல்லாமல் நம்ம இலங்கை தமிழர்கள் நம்மளை அந்த நேரத்தில் கொண்டாடின நேரம் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள். அவர்களுடைய பல்வேறு ஊர்களில் பல்வேறு வீடுகளில் தங்கியிருந்து அந்த ஐரோப்பாவை ஒரு 22லேருந்து 29 வயசுக்குள்ள எல்லாத்தையுமே பார்த்துட்டு வர ஒரு அனுபவம் தகப்பனாரால கிடைச்சது. ஓகே, மகிழ்ச்சி சார். ரஷ்ய பாஷை படிச்சதுனால அந்த கல்ச்சரல் அந்த லாங்குவேஜோட சேர்ந்த புஷ்கின்ல இருந்து அவ்வளவும் படிச்சுட்டு வர முடிய ஒரு வாய்ப்பு. இதோட சோவியத் ஒன்றியத்திலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஏழைகள் இருக்க இடம் வேணும், இல்லை தொழிலாளர்கள் இருக்க இடம் வேணும்னு சொல்லிட்டு கேகே நகரில் கிளினிக் போட்டேன். ஆனால் இன்னைக்கு கோடீஸ்வரர்கள் இடமா மாறி கேகே நகர்ல. ஓகே. என்னுடைய
அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மாணவர்களுக்கு சொல்லி தருவாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்கணும், ஒரு சோஷியல் லைஃப் இருக்கணும். சூப்பர் சார். இது வந்து எல்லாருக்கும் சொல்லி தரப்படுகிற விஷயம். ஸோ பர்சனல் லைஃப்பில் நீ என்ன பண்ணனா, 2 பசங்க டாக்டர் ஆகிட்டாங்க. ஓகே சார். அதில் பெரிய ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் முடிச்சிருக்காரு. கிளினிக் வச்சேன், அது இன்னைக்கு ஹாஸ்பிட்டலாக மாறி இருக்காரு. அருண்விஜய் ஹாஸ்பிட்டல் 21 பெட்டு. அதில் என்னுடைய பெரிய பங்களிப்பாக நினைக்கிறது, நானும் 58 வயசு கோவிட் வரும்போது என்னை சுற்றி எல்லா மருத்துவர்களும் வர முடியாத ஒரு பயத்தில் இருந்தப்ப நான் ஐபி ஓபி அதுன்னு எல்லாத்தையும் பார்த்து என்னுடைய ஹாஸ்பிட்டல் ஆக்சிஜன் சப்ளையோட எல்லா ரூமும் நான் வச்சிருந்ததுனால கோவிட்ல கிட்டத்தட்ட ஒரு 800 ஐபி பேஷண்ட்டை பார்க்க முடிஞ்சு. மகிழ்ச்சி சார். சூப்பர். எல்லாருமே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க ஐயா. மகிழ்ச்சி சார். ஓபி ரெண்டுமே தைரியமாக நின்று பார்த்தது மட்டும் இல்லாமல் எனக்கு மட்டும் கோவிட் வரல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்னும் என் ஹாஸ்பிட்டலில் உழைச்சவங்களுக்கு கூட வந்தது. பட் எனக்கு வரல. ஏன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க, மாஸ்கை போடுங்க நான் சொன்னது ஒரு பிரபலமான ஒரு செய்தி. எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆமாம் சார். ஸோ நான் மாஸ்கை டபுள் மாஸ்க்கும் போட்டுக்கிட்டேன், ரொம்ப பயமா இருந்த நேரத்தில். ஸோ அந்த 3 வருடம் நான் நின்னது வந்து ஒரு போர்ல நின்ன ஒரு போர் வீரன், அதாவது ஒரு தளபதி. அது தனிப்பட்ட முறையில் கிடைச்சது. அப்புறம் சமுதாயம்னு வரும்போது நீ தொழில் சார்ந்து எல்லாருமே ஒரு அங்கமாக இருக்கணும். இந்தியாவில் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த கூட்டத்துக்கே எவ்வளோ பேர் வந்திருக்கணும், ஏன் இவ்வளோ குறைவாக இருக்குது? ஏன்னா நல்லதுக்கு எதுவுமே கூடுறதில்லை நம்ம தமிழ் சமுதாயம். மிகவும் வருத்தத்துக்குரியது. அதே மாதிரி இந்திய மருத்துவ சங்கம்னு இருக்குது. நான் அந்த சங்கத்தோட கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் 1000 பேர் இருந்தால் 20 பேர் ஓட்டு போடுவாங்க. அப்புறம் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா யாரோ ஒரு தாள் தான் ஜெயிச்சிருப்பாங்க. கேட்டன் தேசாயோட ஆட்கள் தான் இன்னைக்கு இந்திய மருத்துவ சங்கத்தில் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அதில் நிற்க முடியும். நம்மளாம் வெளியே வராததுனால, நல்லவர்கள் நல்லதை கெட்டதை எதிர்க்காதனால தான் கெட்டது வாழுது. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தத்துக்குள்ள விஷயம். ஸோ அதில் இந்திய மருத்துவ சங்கத்தில் நான் வந்து கோடம்பாக்கம் கிளை, அது வந்து 1000 மருத்துவர்கள் இப்போ சென்னையில் உள்ளவங்க இருக்கிற இடம். அதில் இப்பவும் நான் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி சேர்மனாக இருக்கிறேன். எந்த டாக்டர்ல எந்த இடத்துல யாருக்கு அடி வாங்குற மாதிரி இருந்தாலும் அங்கே போய் மக்களுக்கும் அந்த மருத்துவருக்கும் சோவியத் உள்ள இருக்குல்ல, அதனால சோசியலிசம் உள்ள இருக்கு. அதுபோக போலீஸையும் ஹேண்டில் பண்ற ஓரளவுக்கு தெரியுங்கிறனால அந்த விஷயத்த பண்றது என்னுடைய மருத்துவர்களுக்கான நான் செய்யறப்ப. சரி சார், மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா காலத்தின் அருமை கருதி தான் நாங்கள் உள்ள குறுக்கிடுறோம் சார். இறுதியா சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் மருத்துவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். இதுல நான் ஒரே ஒரு சின்ன சரி சார். எங்க அப்பா இறந்தப்ப எங்க அம்மா தனியா இருந்தாங்க. அது ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீடு, அந்த பூமிதான நிலத்தை சேர்ந்த ஒரு வீடு. அம்மா தனியா இருக்கிறப்ப நான் நினைச்சது யாரையும் அனந்தனியில் யாரும் கூட இருக்க விருப்பப்படலை. ஸோ அவங்களெல்லாம் நான் வருத்தப்பட வைக்கல. ஆனால் இது தமிழ்நாடு பூரா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சின்ன விஷயமா சொல்றேன். எங்கேயும் தீப்பறி பறக்கட்டும். ஏன்னா எல்லாரும் இப்போ சென்னை நோக்கி வந்துட்டோம். ஆனால் கிராமங்களில் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. எங்கள் அம்மா இருக்க வீட்டில் நான் ஒரு மடோனாஸ் ட்ரஸ்ட்னு, என்ன அந்த அம்மா முஸ்லீம் அம்மா ஈஷன் ட்ரஸ்ட்னு வச்சுருந்தாங்க. நான் ஒரு ஹிந்து கிறிஸ்டின் நேமில் படோனாஸ் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறேன். அதில் வச்சு ஒரு 70 பேர் இது வரைக்கும் பராமரிச்சிருக்கேன். ஆனால் அது அம்மா தான் சாப்பாடு வந்து போட்டு ஒரு மினிமம் ஒரு 15,000 ரூபாயில் வீடு சொந்த வீடுனால, அது காட்டில் இருக்க வீடுனால அவங்களுக்கு ரொம்ப அதிகமான சேவைகள்லாம் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு அமைச்சர்லாம் போனால் கட்டுலாம் மேய இருப்பேன்னு கேட்பாங்களே என்பது தெரியாது. அவங்களாம் நல்லா சந்தோஷமா இருந்து அதில் ஒரு 8 பேருக்கு இறுதி சடங்கும் செய்கிற அளவுக்கு ஒரு சின்ன பாக்கியம் கிடைச்சது. ஸோ இது சமுதாயத்தை செஞ்சது தவிர சமுதாயத்துக்கு நான் கொத்தாரி நகர்னு ஒரு நகரில் இருக்கிறேன். அங்கே நான் நல்வாழ்வு சங்கத்தில் நான் செக்ரட்டரி. நம்ம வாழும் தெரு நகர் இதெல்லாம் நம்ம தலையிடாமல் நல்லது நடக்காது. ஒரு புளி விழுந்தா கூட சென்னை பொறுத்துல 1913 அடிச்சிங்கன்னா அந்த ரோட்டில் உள்ள புளியை நிரப்ப முடியும். எல்லாரும் போறோம், நம்மளும் போகிறது என்னுடைய கருத்து. ஸோ இது நல்வாழ்வு சங்கம், இந்திய மருத்துவ சங்கம், இதெல்லாம் வந்து என்னுடைய வழியில நான் செய்யறேன் சார். நீங்க அங்க தனியா உட்காந்துருந்தீங்க, நீங்க தனி ஒருவன் தான் சார். நீங்க நிச்சயமா தனியா உட்காரும்போது தனி ஒருவனா இருந்து சாதிச்சிருக்கீங்க சார். வெரி குட் சார். எல்லாரையும் பார்க்கணும். பாத்தீங்களா, தனியா உட்காந்து பாக்குறாரு. யாரையுமே பார்க்காம போயிடுவோம். எனக்கு இந்த மாதிரி மாலை வேலை எல்லாம் வந்து லக்ஸரி. இன்னைக்கு எனக்கு கிளினிக் கொண்டு 8 போனா மார்னிங் 8 தான் வீட்டுக்கு போவேன். 12 hours டியூட்டி நைட்டு நான் தான் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன். எனக்கு ஈவினிங் பிரேக்ங்கிறது கிடைக்காத விஷயம். எனக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் அவங்களுடைய நீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு அவங்க எப்படி பண்றாங்க. மருத்துவத்தை பொறுத்தளவுல என்கிட்ட வந்துட்டு போற சர்க்கரை வியாதி நோயாளிகள்லாம் கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க சர்க்கரையை. ஏன்னா சர்க்கரைக்கு காரணம் உணவுங்கிறதும் உடல் பயிற்சிங்கிறதும். உணவுன்னா அதுல காய்கறிகளை நம்ம தவிர்க்கிற தமிழ் சமுதாயமும், தண்ணீர் குடிக்காத தமிழ் சமுதாயம் எவ்வளவு கஷ்டப்படுதுங்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் நான் எடுத்து எவ்வளவு பேஷண்ட் இருந்தாலும் ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் சொன்னதுனால நிறைய பேர் அவங்களுடைய சர்க்கரையை கண்ட்ரோல் கொண்டு வரதை பார்க்குறேன்.
ஒவ்வொரு வேளை உணவுலையும் காய்கறியோட அவங்க உணவை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றது ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருத்துவனுடைய கடமையா நான் நினைக்கிறேன். வெறும் மருந்து எழுதி கொடுக்கறது நிச்சயமா எந்த விதத்திலையும் யாருக்கும் எந்த பலனும் தரப்பதில்லை. ஒரு காய்ச்சல்னா கூட அது ஏன் இதை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாக்டர் சொல்ல கேட்கிறோம், அப்படிதானே? இல்ல உண்மை, நம்ம எங்கேயுமே எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்கறது இல்லை. இந்த மாதிரி மனித நேயமிக்க டாக்டர்ஸை பார்க்கவே முடியல. மகிழ்ச்சி சார். அதற்கான காரணம் அது தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம். ஆனா இதையும் தாண்டி மனிதனை நம்ம எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும், கூல்ட்ரிங்க் சாப்பிடணும், பார்ட்டியில் போகணும், சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் இருக்கணும். பட் எல்லாம் இருந்து நோய்க்கு எப்போ டாக்டர்கிட்ட வரணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன விஷயத்த மருத்துவர்கள் பரிமாறணும். இளம் மருத்துவர்களுக்கு நான் சொல்றேன். சரி சார், நன்றி நன்றி சார், நன்றி. சார் வந்து ரொம்ப அழகா வந்து பேசினாங்க. அடுத்தபடியாக நம்ம இறுதியாக ஒரு அழைக்கிறோம், சௌமியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆர்கிடெக்ட் அவர்கள் சௌமியா அவர்கள் உங்களுடைய உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்துறாங்க. வாங்க மேடம். ஆமா, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சௌமியா. விஎஸ் டிசைன் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். 5+ இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், டிசைன் சைட் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இது சரிங்கம்மா. அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? என்ன ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கேன். ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கீங்க, முடிச்சிருக்கேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட், பிரதர் அண்ட் அப்பாவோட சப்போர்ட் மூலிமா இது பண்ணிகிட்ருக்கோம். இன்னைக்கு உங்கள் கூட யார் யார் வந்திருக்கிறா? என்னோட சிஸ்டர் மட்டும்தான் வந்திருக்காங்க. உங்கள் சிஸ்டர், ஓன் சிஸ்டர், அவங்க ஓன் சிஸ்டர் வந்திருக்காங்க. சரி, இப்போ இது வரைக்கும் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ டிசைன் சைட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100+ மோர் தென் 100+. ஓகே, சூப்பர். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 10+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஜேவி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓஹோ. இல்லை, இப்போ அண்மையில் வந்து தொலைக்காட்சியில் வந்து ஒரு செய்தி தொகுப்பு பார்த்தோம். இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து அந்த கட்டுமான துறையில் இறங்கி வந்து வேலை செய்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து ஒன்லி ஆஃபீஸ் ஒர்க் பார்ப்பாங்க, இல்லை இப்போ சைட் ஒர்க்கும் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு இதை பார்த்தோம். ரீசன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட், மெயினாக சப்போர்ட் பண்ணணும் பர்சன் இருக்கணும், பேக் போன் பர்சன் இருக்கணும். ஸோ அது என் ஹஸ்பண்ட் தான். அப்படியா? அவர் பேர் என்ன? சார் பேர்? வினோத். அவர் இப்போ வரல. ஓகேம்மா, ரெக்கார்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதுதான் ரீசன் நான் நினைக்கிறேன். ஓகேம்மா, சரி. என்ன இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வந்து ஃபுல்லாகவே இந்த ஆட்டோமேட்டட் ஹவுஸ், அது மாதிரி என்னமோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பீப்புளோட கன்வீனியன்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு டிசைன் பண்ணும்போது நம்ம வந்து பீப்புளோட ரெக்வயர்மெண்ட்ஸ் தான் பார்த்து பண்ணணும். ஸோ அது இம்பார்ட்டன்ஸ் என்னும் போது அது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மகிழ்ச்சிமா. இன்னும் நீங்கள் பல்வேறு சிகரங்களை தொடரணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறோம். சரிங்களா? நன்றி நன்றி. நம்ம இறுதியாக ஒரே ஒருத்தர் சாரோட அனுமதியோட வாங்கிக்கிறேன். அவங்க ஒன் மினிட் தான் பேசணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோடு அழைக்கிறோம். ஜனனி கார்த்திக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் ஜனனிஸ் டயபெட்டிஸ் கிளினிக். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே நீங்கள் கொடுங்க. அதை வந்து பீக்ஸ் மேகசின் இதழில் கண்டிப்பாக வெளிவரும். ஓகே, வெல்கம் மேடம். வாங்க வாங்க மேடம். நான் டாக்டர் ஜனனி கார்த்திக், டாக்டர் ஜனனி டயபெட்டிஸ் கிளினிக் வச்சுருக்கேன், டயபெட்டாலஜிஸ்ட். எல்லாத்துக்கும் அவர் பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் மாதிரி தான் எனக்கும். நான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டது எங்கள் அப்பா. ஸோ நான் வந்து அப்பா தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கை ஸ்ட்ராங் ஆக்குனது அம்மா. அம்மா, ஓகே. எல்லா மகள்களும் வந்து அப்பாவை வந்து அப்படியே இறுக்கமா பிடிச்சிக்கிறாங்கப்பா. சொல்லுங்க மேடம். பில்டிங்கை ரொம்ப கஷ்டப்பட்டு வாட்டர் எஜுகேஷன் லோன் என்ன எது இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே அம்மா தான். அம்மா தான், ஓகே. சரி, உங்க அப்பா அம்மா பேர், ரெண்டு பேரோட பேரையும் சொல்லுங்க இந்த மேடையில. பாலகிருஷ்ணன், வாசுகி. ஓகே, வரல. இருந்தாலும் அவங்க பேரை சொல்றீங்களா, அது ஒரு சந்தோஷம் தானே, அது மகிழ்ச்சி. ஓகேங்க. அதுக்கப்புறம் என்னோட பில்டிங்கை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குனதே என்னோட ஹஸ்பண்ட். பாத்தீங்களா, என்னதான் நம்ம ஊட்டி வளர்த்தாலும் கடைசியா ஆல் த கிரெடிட் கோஸ் டு ஹஸ்பண்டா பாருங்க. ஏன்னா அவங்க தான் கடைசி வரைக்கும் இப்படி அமைதியா நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிதானே சார்? இல்ல சார், ரியலாவே ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஐ அம் சேயிங் திஸ். ஓகே, ரியலாவே வந்துட்டு நான் ஒவ்வொரு சமயமும் வந்துட்டு எப்போ நான் வந்துட்டு என்னோட லைஃப்ல சக்சஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணாலும் he has been the backbone. ஓகே, சூப்பர். என்ன வந்து இல்ல இட் வில் நான் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல வர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அங்க கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருந்தது. அவர் தான் வெளியில வா, யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளினிக் செட் பண்ணி அதுக்கப்புறம் கோவிட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணப்போ இட் சக்சஸ் ஆல இனிஷியலா. அதுக்கப்புறம் இட் வில் கம் அப், யூ வில் கம் அப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம் அப்னு சொன்னனால நீங்க மேல அப்லே வந்துட்டீங்களே. அடடா, இன்னும் அப்ல போயிட்டே இருக்கிறீங்க. எல்லாருமே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் நம்ம அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்கலாம். அவர் பேர் என்ன? சாரோட பேர் என்ன? கார்த்திக். அவர் பேர் இங்க வந்துருச்சு. ஓகே, சார் வந்திருக்காங்களா? சார் கொஞ்சம் எழுப்பி நிக்க சொல்லலாமா? சார் கார்த்திக் சார்,
ஐயோ அவரே ஹீரோ மாதிரி தான் இருக்காருங்க. அதடா ஓகே, ஆமாம் செலிபிரிட்டி ஃபேமிலின்னு நினைக்கிறாரு. ஓகே சார், மகிழ்ச்சி கார்த்திக் சார், தேங்க்யூ. ஓகே, சொல்லுங்க. இது மட்டும் இல்லை சார், நான் படிக்கும்போது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது எம்பிபிஎஸ் முடிச்சதுமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஹையர் ஸ்டடீஸ் பண்ணி நான் காலையில எந்திரிச்சு சமைச்சு வச்சுட்டு போயிடுவேன். சன்ன ஸ்கூல்ல யூகேஜில இருப்பா, அப்படி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி கொண்டு போய் விடுறது. இல்ல எங்களுக்கு தெரியுதுங்க, அவர் பாருங்க கை கட்டிட்டு எவ்வளவு பவ்யமா உட்கார்ந்திருக்காரு பாருங்க. நல்ல such a nice husband. Actually it is very difficult for him because he is an advocate. Fantastic. Night நாளைக்கு என்ன கேஸ் இருக்குன்னு வரதே night 10 o'clock தான் வரும். So he has to prepare till 2 o'clock. அதுக்கப்புறம் மார்னிங் 6 o'clock. இல்ல என்ன கேஸ் வந்தாலும் சரி, வீட்ல ஒரு கேஸ் வரக்கூடாதுப்பா, எதுவும் குறை சொல்லக்கூடாது. அதுக்காகவே ஹஸ்பண்ட்ஸ் தியாகிங்க அவரு. such a dedicated husband. எல்லாரும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாங்க. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட growth-ஐ யோசிக்கணும், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோட growth-ஐ யோசிச்சாதான் ஃபேமிலி வில் grow. கை தட்டலாம், ஒன்றும் தப்பே இல்லை, irrespective of age. ஏன்னா நிச்சயமா அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜோடியா வந்து உட்காரும்போது அது ஒரு மகிழ்ச்சி. அது இளமையான ஒரு ஜோடியா இருக்கலாம், இல்ல வந்து முதுமையான ஜோடின்றதுல ஜோடி நம்பர் 1 தான் எதா இருந்தாலும். ஓகே, மகிழ்ச்சி மேடம், ரொம்ப அழகா நீங்க வந்து அறிமுகப்படுத்தினீங்க. உங்க தந்தையாரை பெருமைப்படுத்தினீங்க, அம்மாவை பெருமைப்படுத்தினீங்க, உங்க கணவரை வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் என்னோட சன் சொல்லி ஆகணும். சரிங்க. நான் இப்போ இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நான் இல்லன்ற வருத்தம் அவனுக்கு இருக்கு. ஓகே. இருந்தாலும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப இது பண்ணி நான் உன்னை மிஸ் பண்றேம்மா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப மிஸ் பண்ணாலும் ஓகே நீ படி, உன்னால முடியும். சோ அவரும் ஆரம்பிச்சிட்டாரா? ஏய் என்னங்கடா இது, ஒண்ணுமே முடியலையே. வெரி குட் such a cute boy. ஹர்ஷத். ஓகே, மகிழ்ச்சி. ஃபேமிலில இருக்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன். and my mother and father. இல்ல நிச்சயமா உங்களுக்கு வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது மனம் வந்து சமாதானமா நம்ம வீட்டுல இருந்தோம் அப்படின்னு சொன்னாவே அந்த இல்லம் வந்து சொர்க்கமா மாறிடும். வேற எங்கேயும் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஹெவன் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டுல தான் இருக்கு. அந்த வீட்டுல வந்து ஒரு கணவன் மனைவி குழந்தைங்க நம்ம சமாதானமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சது பாருங்க. இதை தவிர உலகத்துல எத்தனை கோடி கிடைச்சா கூட அதுல பிரயோஜனமே கிடையாது. வாட் எவர் மேபி த குரோர்பதி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நல்ல கணவன் மனைவி குழந்தைகள் அந்த ஒரு ஆசீர்வாதம். ஓகேம்மா, வாழ்க வளமுடன். ஓகே, சொல்லுங்க. கேம்ப் நடத்திருக்கேன். நிறைய கிளினிக் வரவங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு. ஓகே மேம், இன்னும் நீங்க பல்வேறு சிகரங்களை தொடணும். நிச்சயமா நம்ம அட்வொகேட் சாரே வந்து ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் லாயர் ஆகிற அளவுக்கு அவரையும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. உங்க சன்னை வந்து நல்லா ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல் லாயர். ஓகே, மகிழ்ச்சி. அவர் இன்னொரு தடவை அவரை நாங்க சந்திக்கிறோம். ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. எல்லாருமே சகோதரிக்கு ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அப்ப இது வரைக்கும் நம்ம கேட்ட எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஓகே, நம்ம ப்ரோக்ராமோட அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். முதலாவதாக நம்ம மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ முதலாவதாக நம்ம வந்து மேடைக்கு அழைக்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் திரு பி. கணேசன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் அன்போடு அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய நீதிபதி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம கலோனல் டாக்டர் ஹிம்மத் ஏ உசேன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் மால்டீவ்ஸ் எக்ஸ் அசிஸ்டன்ட் ஹானரரி கவுன்சில் ஆஃப் தி நெதர்லாண்ட்ஸ் டு த மால்டீவ்ஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து எப்போதும் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு அண்ணன் ப்ரொஃபசர் டாக்டர் என் வாசுதேவன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சேர்மன் ஃபிஜிபியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஜெனரல் செக்ரட்டரி தமிழ்நாடு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நாம் எப்பொழுதெல்லாம் வந்து நம்முடைய நிகழ்ச்சி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய உண்மை உறவாக உதிர உறவாக இணைந்திருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நல்லதொரு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் டாக்டர் ஏ அமீர்கான் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் வருக என அன்போடு அழைக்கிறோம். எக்ஸ் மெம்பர் ஆஃப் CACL, மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, INTUC நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாரும் பேசுறதையும் கேட்டுட்டு இருந்தாங்க.
நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் அத்துணை பேருமே, நம்முடைய வாசுதேவன் சார் வெரி ஃபர்ஸ்ட் பர்சன் பி இந்த நம்முடைய ஆடிட்டோரியத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து கவனிச்சுட்டு இருந்தார். அப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறித்த நேரத்தை விட முன்னாடியே வந்து நீங்கள் பேசின வெற்றியாளர்கள் பேசின அத்துணை விஷயங்களையும் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ தற்பொழுது முறையாக நம்முடைய நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது.